வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலாஜகலமன் நான் கந்தசாமி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பியூஓ எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு வரக்கூடிய முக்கியமான பகுதிகளில், அது குறிப்பாக பியூஓ எக்ஸாம் கேட்கக்கூடிய அந்த சிலபஸில் இருந்து, அதாவது பிரிட்டிஷ் ஆதிக்கம் ஆட்சி, பிரிட்டிஷாரின் ஆட்சியினால் சமூக பொருளாதார பண்பாட்டு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பியூஓ சிலபஸ் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது ரிலேட்டடான தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா கர்நாடக போர்கள், மைசூர் போர்கள், மராத்திய போர்கள், இது முழுக்க அதுக்குள்ளே என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, ஒரு பேர் கொடுத்துருப்பேன், ஐ பாப்பா மாமா சி. இந்த ரெண்டு மட்டும் படித்து பாருங்கள், உங்கள் மைண்டில் நின்றுக்கும். அதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஷார்ட்கட்டு தான். இது வந்து ஐ மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐலை சாப்பேல் உடன்படிக்கை. இது எதுக்காக எங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்நாடக போர்கள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு கர்நாடக போரின் முடிவிலும் ஒவ்வொரு உடன்படிக்கை போடப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக போர்களுக்கு முடிவில் போடப்பட்ட உடன்படிக்கைகள். இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா மைசூர் போர் முடிஞ்சதுக்கப்புறம் போடப்பட்ட உடன்படிக்கைகள் நம்ம சொல்லுவோம். இதில் என்ன அப்படின்னா, ஐ பாப்பா மாமாச்சி அப்படின்னு சொல்கிறது ஐலை சாப்பேல் உடன்படிக்கை. இது வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கை. இது வந்து பாரிஸ் உடன்படிக்கை. இது மதராஸ் உடன்படிக்கை. இது வந்து மங்களூர் உடன்படிக்கை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா நெடில்மா போட்டிருக்கேன். இதுக்கும் நெடில்மா இருந்ததுன்னா மாமா சி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு இதாக இருக்குன்னு பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. சி அப்படிங்கிறது ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வரிசையாக. இதில் பார்த்தீங்கன்னா முதலாம் கர்நாடக போரின் முடிவில் போடப்பட்டது ஐலை சாப்பல். இரண்டாம் கர்நாடக போரின் முடிவில் போடப்பட்டது பாண்டிச்சேரி உடன்படிக்கை. பாரிஸ் உடன்படிக்கை மூன்றாம் கர்நாடக போர். அப்போ இங்கே முதல் மைசூர் போர் அப்படிங்கிறப்ப மதராஸ் உடன்படிக்கை. இந்த பார்த்தீங்கன்னா மங்களூர் உடன்படிக்கை. அது வந்து இரண்டாவது மைசூர் போர் முடிவில் போடப்பட்டது. மூன்றாம் மைசூர் போர் முடிவில் போடப்பட்டது ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. நான்காம் மைசூர் போர் நடந்து போது பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் இறந்துருவார். அதுக்கு பின்னாடி உடன்படிக்கைகள் கிடையாது. அவர் இறந்ததுமே அவருடைய வாரிசுகள் கூட்டிகிட்டு வந்து இங்கே 1805 வாக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வேலூர் கோட்டையில் போட்டிருப்பாங்க. அந்த 1806 வந்துட்டு அப்போவே போட்டிருப்பாங்க. அவர் திப்பு சுல்தான் இறந்த உடனே அவங்க இதில் போட்டிருப்பாங்க, வேலூர் கோட்டையில் வந்து சிறை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 1806 வேலூர் கழகம் இதில் நடந்திருக்கும். அப்புறம் 1857 பெருங்கிளர்ச்சிக்கு அதுதான் முக்கிய காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம அதுக்கு பின்னாடி படிக்க போகிறோம். ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து இதற்காகத்தான் நான் போட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்ம சிலபஸ் லைன் வைஸாக இந்த ஒவ்வொரு போர்களும் எப்படி, யார் மூலமாக, இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேருடைய விரிவாக்கம் தான் இது. ஐலா சாப்பில், பாண்டிச்சேரி, பாரிஸ், கர்நாடக போர்கள், மதராஸ், மங்களூர், ஸ்ரீரங்கப்பட்டினம், மைசூர் போர்கள். சரி, இப்போ இங்கே இந்த கர்நாடக போர்கள் முதல்ல எதுக்காக நடந்தது, யார் யாருக்குள்ளே நடந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாடு, அதாவது கர்நாடகா, ஹைதராபாத், இந்த 2 பகுதிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய நவாப், அந்த குட்டி அரசர்கள் வந்து இறந்துருப்பாங்க. அதுக்கு வந்து வாரிசுதாரர்களும் இவங்க 2 பேர் போட்டு போயிட்டுருப்பாங்க. எப்படின்னா, கர்நாடக நவாப்பாக வர்றதுக்கு அன்வரின் போட்டி போட்டிருப்பாரு. அவருடைய ரிலேஷன் ஆகிய சந்தா சாஹிப்பும் இந்த 2 பேரும் கர்நாடக நவாப்புக்கு போட்டி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஹைதராபாத் நவாபாத்துக்கும் நாசிர் ஜங்கும் முசஃபர் ஜங்கும் போட்டியில் நிற்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமை, இதெல்லாம் ஒரே சமயத்தில் நடந்தாலும் இந்த டீமை வந்து ஆங்கிலேயர்கள் ஆதரிச்சிருப்பாங்க. அப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த டீமை வந்து, அதாவது சந்தா சாஹிப், முசஃபர் ஜங்கை ஆதரிச்சது பிரெஞ்சுக்காரர்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த காலகட்டத்தில் 1700 சம்திங் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக இருந்திருக்கும். அது உள்நாட்டு விவகாரம். நம்ம இந்திய நடக்கக்கூடிய இந்த சண்டைகளில் இந்த காலகட்டத்தில் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க இவங்க 2 பேரும். இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள் அது ஜெயிச்சிருப்பாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் ஜெயிச்சிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். பட் சில சூழ்நிலைகள், மற்ற காரணங்களாக ஆங்கிலேயருக்கு சாதகமாக அமைஞ்சதுக்கப்புறம் பிரெஞ்சுக்காரர்களை விரட்டி அடிச்சுட்டு ஆங்கிலேயர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசர்களையும், அங்கே இந்த மைசூர் போர்கள் மூலமாக உள்ளூர் அரசர்களையும் தன் கண்ட்ரோலில் போட்டிருப்பாங்க. மராத்தியர்கள் அந்த போர்கள் காரணமாக மராத்தியர்கள் பகுதியிலும் அவங்க ஆங்கிலேயர்கள் பிடிச்சிட்டு ஒரு வலிமையான அரசியல் பண்ணுறதுக்காக ஆங்கிலேயர்கள் உள்ளேட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பேர் வந்து இதுக்காக இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம். சரி, இப்போ இது ரிலேட்டடாக என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இது சம்மந்தமாக தான் நம்ம முழுசாக இதில் பார்க்க போகிறோம். சரி, இதில் என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு சிலபஸ் லைனை பார்த்துக்கோங்க. பிரிட்டிஷ் ஆதிக்கம் ஆட்சி, பிரிட்டிஷாரின் ஆட்சியினால் சமூக பொருளாதார பண்பாட்டு மாற்றங்கள். இது வந்து பியூ சிலபஸ் லைன். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய பாயிண்ட்ஸ் வரிசையாக கீவேர்ட் மாதிரி நான் உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருப்பேன். 15ஆம் நூற்றாண்டில் எதுக்காக சொல்கிறோம்னா, 15ஆம் நூற்றாண்டு பார்த்திங்கன்னா நில வழியாகவும் கடல் வழியாகவும் பெரிய சக்தியாக ஐரோப்பா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நாட்டோடு இன்னொரு நாடு போய் பிஸ்னஸ் பண்ணணும், வணிகம் பண்ணணும் அப்படின்னா ஒன்று கடல் வழியாக வரணும், இல்லை நிலம் வழியாக வரணும். அப்போல்லாம் ஃப்ளைட்டில் இல்லை. அப்படிங்கிறப்போ ஸோ இவங்க கடல் வழியில் வந்து போர்ச்சுகீஸர்கள், ஐரோப்பியர்கள் ரொம்ப பலசாலிகளாக இருந்தாங்க. என்னென்னா அவங்ககிட்ட நிறைய கப்பல்கள் அதுன்னு நிறைய இருந்தது. சரி, முதல்ல 1498 போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த மாலுமி வாஸ்கோ ட காமா ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஒரு புது கடல் வழியை கண்டுபிடிச்சிருப்பார். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு
அந்த பக்கம் அவர் போயிருப்பார், இந்த கொலம்பஸ் அந்த சைடில் போயிருப்பார், அங்கே அமெரிக்கா பக்கம் போயிடுவார். இவர் வந்து இங்கே நன்னம்பிக்கை முனை வழியாக இங்கே வந்து கள்ளிக்கோட்டை கேரளாவில் உள்ளுக்குள்ள சாமரின் அரசர் வரவேற்றிருப்பார் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல டைம் படிச்சிருப்போம். ஸோ வாஸ்கோ ட காமா உள்ள வந்திருப்பார். இந்த மாதிரியான ஒரு புது நிலவியல் கண்டுபிடிப்புகளோட முக்கிய நோக்கம் வணிகம் மூலமாக அதிகமான லாபத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களாம் அதை செஞ்சுருப்பாங்க. வங்காளத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி இந்தியாவில் அதிகமான ஒரு வலிமை வாய்ந்த சக்தியாக இருந்துச்சு. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி நிறுவுதல் அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்களேன். பிளாசி போர் எப்படி அவங்க வந்து நிறுவுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காள நவாப் அலிவர்தி கான் நான் ஏற்கனவே இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். இவங்களுக்கு 2 பேருக்குள்ள போட்டி வந்திருக்கும் பாருங்க. வங்காளத்துடைய நவாப் அந்த இடத்துல அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, வங்காளத்துடைய நவாப் வந்து அலிவர்தி கான் இறந்திருப்பார். எப்போ அப்படின்னா 1756 56ல் வங்காள நவாப் அலிவர்தி கான் வந்து 1756 இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருடைய சிராஜுத்தௌலா வங்காளத்தினுடைய அரியணையை ஏறினார். சிராஜுத்தௌலாவுடைய பலவீனத்தை தனக்கு சாதகமாக்கிட்ட ஆங்கிலேயர்கள் அவருடைய அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஆங்கிலேயருடைய இந்த எண்ணத்தை புரிஞ்சுட்ட சிராஜுத்தௌலா என்ன பண்ணணும், அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சார். கல்கத்தாவில் அவங்களுடைய குடியேறின பகுதிகள், அதாவது பிரிட்டிஷ்காரங்க அந்த குடியேறின பகுதிகள் மேலே தாக்குதல் நடத்தி வங்காளத்தினுடைய அந்த காசிம் பஜாரில் இருக்கக்கூடிய வணிக மையத்தை பிடிச்சார். 1756 பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இது சம்மந்தமான பாயிண்ட்ஸ் உள்ள கொடுத்துருப்பேன். 1756 பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், இந்த முக்கியமான சம்பவம் மிலிட்டரி துறை துயர சம்பவம் 1756 ஜூன் 20 வந்துட்டு ஆங்கிலேயுடைய வில்லியம் கோட்டையை நவாப் கிட்ட இருந்து சரணடைஞ்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆங்கில படைத்தளபதி ராபர்ட் கிளைவ் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவை மீட்டினார். 1757 பிப்ரவரி 9ஆம் நாளில் பார்த்தீங்கன்னா நடந்த அந்த அலிகார் உடன்படிக்கை சிராஜுத்தௌலா ராபர்ட் கிளைவுடைய நிபந்தனைகளை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டார். மார்ச் 1757 பிரெஞ்சுக்காரர்களுடைய குறியேற்றன்னு சொல்லப்படக்கூடிய அந்த சந்திர நாகூர் கூட ஆங்கிலேயர்கள் பிடிச்சிட்டாங்க. பிளாசி போரானது பார்த்தீங்கன்னா, சிராஜுத்தௌலா பிரெஞ்சு கூட்டணிக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையில் 1757 ஜூன் 23 நடந்துச்சு. இந்த போரில் பார்த்தீங்கன்னா, சிராஜுத்தௌலாவுடைய அந்த படைகள் வந்து ராபர்ட் கிளைவ் தலைமையான அந்த படைகள் தோற்கடிச்சது. போரோட முடிவில் வந்த குழப்பத்தால் கம்பெனி வங்காள கருவூலம் முழு மூலமாக என்ன அதில் அந்த கம்பெனிக்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு வங்காளத்தில் ஜெயிச்சிட்டாங்க இல்லைங்களா, அந்த வங்காளத்தின் அந்த கருவூலத்தின் மூலமாக கிடைச்ச அந்த நிறைய செல்வத்தை வச்சு இராணுவத்தை பலமாக்கிச்சு இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. பிளாசி போர் வெற்றி ஆங்கிலேயுடைய அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அடுத்த 2 நூற்றாண்டுகளுக்கு அவங்களுடைய ஆதிக்கத்தை நீடிக்கவும் செஞ்சது. சரி, இதில் என்ன இந்த இருட்டறை துயர சம்பவம், இது எதுக்காக, இதில் என்னென்ன சம்மந்தப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்துருக்கப்போ 1756 சிராஜுத்தௌலாவுடைய படை வீரர்கள் 146 ஆங்கிலேயர்களை சிறை பிடிச்சிட்டு வந்து கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் ஒரு காற்று புகாத ஒரு சின்ன இருட்டறையில் ஒரு நைட்டு பூரா உள்ளே வச்சு அடைச்சி வச்சுருந்தாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா, அந்த ரூமை திறந்து பார்க்குறப்போ அவங்களால 123 பேர் மட்டும்தான், என்ன சொல்கிறேன், 123 பேர் அந்த இடத்துல மூச்சு திணறி செத்து போயிருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து வரலாற்றில் இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து அந்த அவருடைய அந்த பேர் வந்து அதில் அடிபட்டிருக்கும். சரிங்களா. அடுத்து பக்சார் போர். பக்சாரு 6 அப்படின்றத மைண்டுக்கு வரணும். சரிங்களா. பக்சார் அப்படின்னா பக்கு சார், ஏன்னா அந்த வியர் வந்து மைண்டில் நிற்க மாட்டேங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது வந்து பக்கு சார்னா சார், ஓகேங்களா. ஸோ இந்த பேரை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. பிளாசி 57 பிலா 7, புரியுங்களா, இந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து 1757 பிளாசி 7 அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. பக்சார் ரொம்ப முக்கியமான போர்கள். இது வந்து அடிக்கடி எக்ஸாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி, பக்சார் போர் 1764 1757 பிளாசி போருக்கு அப்புறம் வங்காளம், பீகார், ஒரிசா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் ஆங்கிலேயர்கள் தடையில்லாமல் வணிக உரிமையை வாங்கினாங்க. அப்புறம் வங்காளத்துடைய 24 பர்கானா அப்படின்ற பகுதியை ஆங்கிலேயர்களுக்கு கிடைச்சது. பிளாசி போருக்கு அப்புறம் வங்காளத்துடைய அரியணை ஏறின மீர் ஜாபர் ஆங்கிலேயருடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறுனால அவரை கட்டாயப்படுத்தி பதவியிலிருந்து நீக்கிட்டு அவருடைய மருமகன், யார், மீர் ஜாபருடைய மருமகன் மீர் காசிம் அப்படிங்கிற வங்காள நவாப் ஆக்குனாங்க இவங்க கிழக்கிந்திய கம்பெனி. தஸ்தக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொங்க வரிக்கு ஆணை, அந்த சொங்க வரியுடைய ஆணை வந்து தப்பாக பயன்படுத்தினால ஆங்கிலேயர்கள் மேலே மீர் காசிம் கோபம் அடைஞ்சு கழகத்தில் ஈடுபட்டார். ஆங்கிலேயர்களை தோற்கடிப்பிட்ட அவர் அயோத்திக்கு தப்பி ஓடிடுவார். சரிங்களா. ஓடி அடைக்கலம் புகுந்து அங்கே சுஜாவுத்தௌலா 2ஆம் ஷா ஆலம் இவங்க கூட சேர்ந்து, இந்த 2ஆம் ஷா ஆலம் பார்த்தீங்க அப்படின்னா முகலாயருடைய பேரரசர். சரிங்களா. 2ஆம் ஷா ஆலம் இவங்க கூட சேர்ந்து ஒரு ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார். பீகார் பகுதியுடைய பாட்னாவுக்கு மேற்க 130 கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு சின்ன நகரம் தான் பக்சார்னு சொல்லப்படுது. 1764 அந்த வருஷத்தில் பக்சாரில் நடந்த போரில் சுஜாவுத்தௌலா, 2ஆம் ஷா ஆலம், மீர் காசிம், புரியுங்களா. ஸோ இந்த இவங்களுடைய அந்த கூட்டணி படை வந்து ஆங்கில படை தளபதி ஹெக்டோ மன்ரோவால் தோற்கடிக்கப்பட்டாங்க. போரோட முடிவில் மீர் ஜாபர் வங்காள அரியணையில் உட்கார வச்சாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன சார் இவர் எடுத்து தானே போரிட்டார், அப்புறம் எப்படி அவங்க கூட ஒன்று சேர்ந்துருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க பண்ணுற சூழ்ச்சிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரசரை வந்து
தோற்கடிச்சு அந்த அரசரையும் அங்கே என்ன சொல்லுவாங்க, அந்த நாட்டுக்கு அரசராக நியமனம் பண்ணுவாங்க பிரிட்டிஷ்காரங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டம்மி அரசா அங்கே உட்கார வைப்பாங்க. நிர்வாகம் பூரா இவங்ககிட்ட எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான என்னது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இங்கே கதைக்கு வருவோம். கதையில் உண்மையான சம்பவத்துக்கு. மீர்ஜாவுடைய இறப்புக்கு அப்புறம் அவருடைய மகன் நிசாம் உத்தௌலா வங்காள நவாப் ஆனார். 1765 நடந்த அலகாபாத் உடன்படிக்கைப்படி பக்சார் போர் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பக்சார் போர் முடிவுக்கு வந்தது அந்த இருந்து ஆரம்பிச்சிடும். சிஜாவுத்தோலா பீகார் பாட்னாக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 1765 அலகாபாத் உடன்படிக்கைப்படி வந்திருக்கும். சரிங்க, அதன்படி வங்காள நவாப் தன்னுடைய இராணுவத்தோட பெரும் பகுதியை கலைச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் கம்பெனியால் நியமித்த துணை சுபேதார் இவருக்கு என்ன வேலை பார்த்தீங்கன்னா, அந்த அரசர் கூடயே இருப்பார். அவர் தான் அதாவது இவர் மூலமாக இனிமேல் வங்காளம் நிர்வகிக்கணும், நிர்வாகம் போல இவர் மூலமாக அங்கே பிரிட்டிஷ்காரங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ராபர்ட் கிளைவ் அயோத்தி நவாப் சிஜாவுத்தோடையும் முகலாய பேரரசு 2ஆம் சாலத்தோடையும் அதான் என்ன சொல்கிறது கூடையும் தனித்தனியாக ஒப்பந்தம் செஞ்சிட்டார். இப்படியாக ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தார். இரட்டை ஆட்சி முறையை அடிக்கடி எக்ஸாம் கேட்குறது சரிங்களா. ஸோ ராபர்ட் கிளைவ் ரா 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 சரிங்களா. ராபர்ட் கிளைவ் இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யாருன்றது கேள்விங்க. அது ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறது பதில். இது அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, இப்போ இந்த 3 கர்நாடக போர்கள் என்ன, அதுக்குள்ளே என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வரிசையாக பார்க்க போகிறோம். 3 கர்நாடக போர்கள் நடந்துச்சு. இதில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியும் எதிரெதிர் அணியில் இருந்துச்சு. அதுக்கு நம்ம இந்திய அரசர்களை இருந்தாங்க. ஊறுகாய்னா அவங்கள பயன்படுத்திட்டு உள்ளே போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதோட விளைவாக தொடர்ந்து இராணுவ போட்டி தென்னிந்தியாவில் கர்நாடக பகுதியில் நடந்துட்டு இருந்துச்சு. தென்னிந்தியாவுடைய கர்நாடக பகுதி, இன்றைக்கி இருக்கக்கூடிய கர்நாடக பகுதி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, இந்த போரோட விளைவாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அரசியல் அதிகாரம் வலிமையாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கர்நாடக போர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கர்நாடக போருடைய வருஷம் பாருங்கள் 1746, 1746 எல்லாமே 700 தான் ஆரம்பிச்சதுங்க. இதில் எந்த ஒரு குழப்பமும் உங்களுக்கு வேணாம். 1700 இது எல்லாமே இதுக்குள்ளே தான் ஆரம்பிச்சது. என்ன வருஷங்கள் மட்டும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு வருஷம் 2 வருஷம் வித்தியாசமாகும். இப்போ 46 to 48 2 வருஷம் இந்த டைமில் இந்த போர் நடந்திருக்கு சரிங்களா. 48க்கு அடுத்த 49, இந்த 49 to 54 இப்போ பாருங்கள் 54 5 வருஷம் போர் நடந்திருக்கா. ஸோ இதில் 5 வருஷம் இருந்திருக்கு. 54க்கு அப்புறம் 2 வருஷம். இப்போ 48க்கு அப்புறம் 49 அது அடுத்த வருஷம் ஒன்றா. இப்போ 54 2 வருஷம் கேப் ஆகுதா. ஸோ 1 2ங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இது 1 இது 2 அப்படின்னு மெயில் வச்சுக்கோங்க. ஆனால் இது 3ன்றது கணக்கில் வரும் உங்களுக்கு. ஏன்னா 54 55 56 சரிங்களா. இது பாருங்கள் 48 49 அடுத்த வருஷம் வந்துடுது. சரி, இப்போ பாருங்கள் இதில் வந்து 56 6லேருந்து மறுபடியும் 6 63 அது வரைக்கும் இந்த 3 போர்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த இயரை வந்து இப்படி ஒரு கண்டினியூட்டியோட மைண்டில் வச்சுக்கோங்க. 3 கர்நாடக போர்களும் அதனுடைய வருஷங்கள் இதில் நம்ம வரிசையாக கொடுத்துருப்போம் சரிங்களா. முதல் கர்நாடக போர் 746 to 48, 2ஆம் கர்நாடக போர் 49 to 54, அப்போ 3ஆம் கர்நாடக போர் 56 to 63 இப்படி ஷார்ட்டாக மைல் வச்சுக்கோங்க சரிங்களா. சரி, முதல் கர்நாடக போருக்கு பின்னாடி என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பாவில் நடந்த ஆஸ்திரிய உரிமை போர், அதாவது ஆஸ்திரிய வாரிசு உரிமை போர் அப்படிங்கிறத முழு பேர். அந்த வாரிசு உரிமை போரில் வந்துட்டு இந்த பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் எதிரெதிர் அணியில் இருந்துச்சு. இது காரணம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில், ஆனால் சண்டை போட்டுட்டு அடிக்கிறது இங்கே இருந்துச்சு. இந்த பகை இந்தியாவிலையும் எதிரொலிச்சுன்னு சொல்லுவாங்க. முதல்ல அடையார் போர் அப்படின்னு இதில் ஆரம்பிப்பாங்க. அடையார் போர் 1746, அடையாறு 46 இப்படி சாட்டம் எழுதி வச்சுக்கோங்க. சென்னையில் அடையாறு நதிக்கரையில் இருக்கக்கூடிய சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல கர்நாடக நவாப் அன்வருதீனுக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையில் இந்த போர் நடந்துச்சு. அன்வருதீன் ஆங்கிலேயருடைய உதவியை நாடினார். கேப்டன் பாரடைஸ் தலைமையில் சின்ன ஒரு பிரெஞ்சு படை மபூஸ்கான், அது மாபூஸ்கான்னு சொல்லுவாங்க, மாபூஸ்கான் தலைமையில் வலிமையான நவாப் படையை தோற்கடிச்சதுன்னு சொல்லுவாங்க. நல்ல ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்ட ஐரோப்பிய படை இந்திய படையை ஜெயிச்சு தங்களுடைய மேலாண்மையை காட்டின முதல் நிகழ்வு இங்கே தான் நடந்தது. அப்புறமா கடைசியாக நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஐலே சாப்பல் உடன்படிக்கை மூலமாக அந்த முதல் கர்நாடக போர் ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க சரிங்களா. ஐலே சாப்பல் உடன்படிக்கை. 2ஆம் கர்நாடக போர், இதில் என்ன நடந்திருக்கு? 2ஆம் கர்நாடக போரில் ஐரோப்பாவில் நடந்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போருடைய முடிவில் வந்தது ஐலே சாப்பல் உடன்படிக்கை மூலமாக முதல் கர்நாடக போர் ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னு தெரியும். இதன்படி அந்த உடன்படிக்கையில் என்ன போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, மദ്രാஸ் சென்னைன்னு சொல்கிறது, மദ്രാஸ் ஆங்கிலேயர்கிட்ட திரும்ப ஒப்படைச்சு கொடுத்துடணும். அதுக்கு பதிலாக வட அமெரிக்காவுடைய சில பகுதியில் பிரான்ஸ் வாங்கிச்சு. பாருங்கள், சண்டை காரணம் நடந்தது ஐரோப்பாவில். அங்கே பிரான்ஸுக்கு அங்கே அமெரிக்காவில் ஒரு பகுதி அங்கே கொடுத்துட்டாங்க, இந்தியாவில் ஒரு பகுதி இங்கே கொடுத்துட்டாங்க, சென்னையை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சிறப்பாக போயிட்டு இருந்திருக்குன்னு. ரைட், இப்போ 2ஆம் கர்நாடக போருக்கு வருவோம். இங்கேருந்து நம்ம உள்நாட்டு அரசுகள் என்ட்ரி ஆகிறாங்க. கர்நாடகம், ஹைதராபாத் ஏற்கனவே நான் அதில் சொல்லியிருப்பேன். இந்த பகுதியில் வந்து அந்த வாரிசுரிமை பிரச்சனைகள் தான் இந்த போருக்கு முக்கிய காரணம்னு சொல்கிறது. கர்நாடக நவாப் பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்வருதீனும் சந்தா சாஹிப்பும் உரிமை கேட்டாங்க. அதே மாதிரி
ஹைதராபாத் நிசாம் பதவிக்கும் நாசிர் ஜங்கும் முசஃபர் ஜங்கும் உரிமை கேட்டாங்க. தக்கான பகுதியில், அதாவது நம்ம இந்தியாவுடைய அந்த மேற்கு, இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பக்கம் கிழக்கு தொடர்ச்சி மலை, மேலே வந்து நர்மதை தாபதி ஆறுகள்னு சொல்லிட்டு அந்த முக்கோண பகுதி இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த தக்கான பகுதிகள், அந்த ஏரியா பிரின்சுக்கான அதாவது பிரின்சுக்கான யாராவது சப்போர்ட் பண்ணாங்க, சந்தா சாஹிப்புக்கும் முசஃபர் சங்கும் உதவி பண்ணாங்க. ஆங்கிலேயர்கள் அன்வரிதுக்கும் நாசிர் சங்குக்கும் உதவி செஞ்சாங்க. இந்த போர் மூலமாக இந்தியாவில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் நினைச்சாங்க. அந்த தக்கான பகுதியில் இத்தனை சம்பவங்கள் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. கர்நாடகாவில் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதே சமயத்தில் மைசூர்லையும் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, இதுக்கிடையில் சின்ன சின்ன போர்கள், அதாவது ஆம்பூர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1749 நடந்த ஆம்பூர் போர். ஆம்பூர் 9 40, அதாவது 49 ஆம்பூர், அந்த 9ங்கிற அந்த உச்சரிப்பு இந்த இடத்துல மைண்டுக்கு வரணும். ஆம்பூர் நடந்த போரில் பிரெஞ்சு கவர்னர் டியூப்லே, சந்தா சாஹிப், முசஃபர் ஜங், ஏன்னா இந்த டீம் இவங்க இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இவங்களுடைய அந்த கூட்டுப்படைகளை கர்நாடக நவாப் அன்வரிதினை தோற்கடித்து கொல்லப்பட்டார். அன்வரினுடைய மகன் முகமது அலி வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி மலைக்கோட்டைக்கு தப்பிச்சு அங்கே போயிடுவார். அவர் பின்னாடி இவர் இறந்ததுக்கப்புறம் அவங்களை கூட்டிகிட்டு வந்து அரசராக்கிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்போம். பிரெஞ்சு இந்த பக்கம் இருந்திருக்கு, பிரிட்டிஷ்காரங்க இந்த பக்கம் இருக்காங்க. சரி, அந்த முகமது அலி, அன்வரினுடைய மகன் முகமது அலி திருச்சி கோட்டைக்கு தப்பிச்சு போயிருப்பார். சந்தா சாஹிப்பை பிரெஞ்சுக்காரர்கள் கர்நாடக நவாப் ஆக்குனாங்க. அதுக்கு ஈடாக பாண்டிச்சேரியை சுற்றி இருக்கக்கூடிய 80 கிராமங்களை வந்து வெகுமதியாக பிரெஞ்சுக்காரர்களுக்கு அவர் கொடுத்தார். தக்காணத்திலையும் பிரெஞ்சுக்காரங்களால் அந்த நாசிர் ஜங் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்னு சொல்லுவாங்க. முசஃபர் ஜங் ஹைதராபாதோட நிஜாம் ஆனார். புது நிஜாம் பிரெஞ்சுக்காரர்களுக்கு போதிய அளவுக்கு ஒரு வெகுமதி கொடுத்தாரு. கிருஷ்ணா நதியுடைய தென் பகுதிகளில் எல்லாத்துக்கும் இந்த டியூப்லேவை ஆளுநராக நியமனம் செஞ்சார். 1751 பார்த்தீங்கன்னா தன் மக்களாலேயே முசஃபர் ஜங் படுகொலை செய்யப்பட்டார். ஏன்னா அவங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்களே, அதனால் படுகொலை செய்யப்பட்டார். நாசிர் ஜங் படுகொலை செய்யப்பட்டார். நாசிர் ஜங்குடைய சகோதரர் சலபத் ஜங் பிரெஞ்சு படை தளபதி புஷ்ஷோட உதவியோட ஹைதராபாத் நிஜாமாக ஆனார். குண்டூர் மாவட்டத்தை தவிர வட சர்க்கார் பூரா பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்களுக்கு கொடுத்தார். இது மூலமாக டியூப்லேவுடைய அதிகாரம் உச்ச நிலைக்கு போயிடுச்சு. அடுத்து ஆர்காட் போர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்ப்போம். ஆர்காட் போர் அப்படிங்கிறது ஆர்காடு 1751 ஆர்காட் போர். இந்த தருணத்தில் டியூப்லே முகமது அலியை தஞ்சம் புகுந்து திருச்சி கோட்டையை முற்றுகையிடுறதுக்கு ஒரு படையை அனுப்பினார். இந்த முயற்சியாளர் சந்தா சாஹிப்பும் அதை கர்நாடக நவாப் தன்னை பிரெஞ்சு படைகளுடைய இணைச்சிட்டார் இல்லைங்களா. ஸோ இந்த சமயத்தில் ஆர்காட்டை தாக்கிறதுக்காக ராபர்ட் கிளைவ் கம்பெனியுடைய அனுமதி கேட்டார். ஆனால் ஆங்கிலேய கவர்னர் சாண்டர்ஸ் ராபர்ட் கிளைவுடைய திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாரு. 200 ஆங்கில படையினர் 300 இந்திய படை வீரர்களுடைய கிளைவ் வந்து ஆர்காட்டை தாக்கி பிடிச்சாரு. ஆங்கில படை தளபதி ஸ்ட்ரங்கர் லாரன்ஸ் அப்படின்ற பேர் வந்து மெயின் நல்லா வச்சுக்கோங்க. ஆங்கில படை தளபதி ஸ்ட்ரங்கர் லாரன்ஸ் உதவியுடைய கிளைவ், ஆரணி, காவேரி பக்கம் இந்த இடங்களில் பிரெஞ்சு படைகள் தோற்கடித்தார். அதே சமயத்தில் சந்தா சாஹிப் திருச்சியில் கொலை செய்யப்பட்டார். இது ஒரு முக்கியமான தகவல். அன்வரினுடைய மகன் முகமது அலி அங்கே திருச்சி மலைக்கோட்டையில் வந்து ஒளிஞ்சிருந்தார் இல்லைங்களா. ஆங்கிலேயருடைய உதவியோட ஆர்காட் நவாப்பாக ஆனார். இந்த தோல்வியால் பிரெஞ்சு நாட்டு அரசாங்கம் டியூப்லேவை திரும்ப பாரிஸுக்கு வர வச்சிருச்சு. அவ்வளோதாங்க, அந்த பிரெஞ்சுக்காரருடைய அந்த அழிவு அடுத்தடுத்து போக ஆரம்பிச்சிருச்சு. பாண்டிச்சேரி உடன்படிக்கை, அந்த ஒரு போர் நடந்தாலே உடன்படிக்கை நடக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755 டியூப்லே போனதுக்கப்புறம் அந்த பிரெஞ்சு ஆளுநராக பதவி ஏற்றுக்கிட்ட கேத்யூ அப்படின்னு சொல்கிறவர் ஆங்கிலேயருடைய பாண்டிச்சேரி உடன்படிக்கை போட்டுக்கிட்டார். இதன்படி 2 நாடுகளும் தங்கள் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது. யார்? பிரெஞ்சுக்காரர்களும் அந்த ஆங்கிலேயர்கள் வந்து எங்கே நம்ம இந்திய நாட்டு அரசர்களோட தலையிடக்கூடாது அப்படின்னும், போருக்கு முன்னாடி இருந்த பகுதியில் அவங்கவுங்க கிட்ட திரும்ப ஒப்படைக்கப்படும் அப்படின்னு அந்த உடன்படிக்கையில் சொல்லப்பட்டுச்சு. புது கோட்டைகளையும் கட்டக்கூடாது அப்படின்னா அந்த உடன்படிக்கைகள் கொடுத்த ஒரு தகவல். சரி, இந்த உடன்படிக்கை மூலமாக ஆங்கிலேயர் இன்னும் பவர்ஃபுல்லான பர்சனாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. முகமது அலியை கர்நாடக நவாப்பாக நியமித்தது மூலமாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்களுடைய மேலாண்மையை நிலைநாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா பிரெஞ்சுக்காரங்க வலிமையாக இருந்தாலும் இந்த போர் அவங்க தக்கான பகுதியில் வலிமை இல்லாதவங்க, அவங்க ஒரு டம்மி பீஸ் அப்படிங்கிறது நிரூபிச்சுது. அடுத்ததாக தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் 3ஆம் கர்நாடக போர் ஆரம்பிச்சது. ஐரோப்பாவில் எடுத்த 7 ஆண்டு போர் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறது. பாருங்கள், உள்ளூரில் எங்கேயும் இங்கே சண்டை நடக்கலை. இவங்களுடைய ஹெட்டு அங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்கோ அங்கே அதனுடைய தாக்கம் நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. ஐரோப்பாவில் வெடித்த 7 ஆண்டு போர் இந்தியாவில் 3ஆம் கர்நாடக போருக்கு காரணமாக அமைஞ்சது. இந்த சமயத்தில் ஆங்கில படை தளபதி ராபர்ட் கிளைவ் பிளாசி போர் மூலமாக வங்காளத்தில் ஆங்கில ஆதிக்கத்தை நிறுவனத்தோட 3ஆம் கர்நாடக போருக்கு தேவையான நிதியையும் கொடுத்தாங்க. இந்த போரில் பிரெஞ்சு படைகளை வழி நடத்துறதுக்கு பிரெஞ்சு அரசாங்கம் என்ன பண்ணிங்க இங்கே அனுப்பியிருக்கு, நியமனம் செஞ்சுருப்பாங்க. கடலூரில் இருக்கக்கூடிய செயின்ட் டேவிட் கோட்டையை ஈஸியாக பிடிச்சிட்டாங்க. கர்நாடக பகுதியிலிருந்து ஆங்கிலேயரை விரட்டுறதுக்கு தன்னோட சேர்ந்துக்கு சொல்லி புஷ்ஷிக்கு கவுண்டி லாலி உத்தரவு போட்டார். புஷ்ஷி ஹைதராபாத்திலிருந்து
கிளம்புன நேரத்தை சரியாக பயன்படுத்திட்ட வட சர்க்கார், அதாவது ஆந்திரா, ஒடிசா இந்த பகுதியில் பிடிக்கிறதுக்கு கர்னல் போர்டை வங்கத்தில் வந்து ராபர்ட் கிளைவ் அனுப்பினார். சரிங்களா? வந்தவாசி போர் அப்படிங்கிறது இதுக்கு கீழே தான் நடக்கும். வந்தவாசி போர் 1760 அவங்க வந்ததுனால நடந்த போர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யார் அப்படின்னா 1760 ஜனவரி 22 நடந்த இந்த போரை வந்து ஜென்ரல் அயர்குட் தலைமையிலான ஆங்கிலேய படை லாலி தலைமையில் வந்து கவுண்டி லாலி சொல்கிறோம்ல, அவருடைய தலைமையில் பிரெஞ்சு படையை முழுசாக தோற்கடிச்சிருச்சு. அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்தியாவில் இருந்த எல்லா குடியோட்டங்களையும் பிரெஞ்சுக்காரங்க இழந்துகிட்டே வந்தாங்க. கவுண்டி லாலி பிரான்ஸ் நாட்டுக்கு திரும்ப வர சொல்லி அவரை சிறையில் போட்டு அப்புறம் தூக்கில் போட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அவமானமாக போயிடுச்சான். அதனால் அவரை தூக்கில் போட்டாங்க. சரி, அடுத்ததாக பாருங்கள், பாரிஸ் உடன்படிக்கை. நம்ம ஏற்கனவே ஷார்ட்கட்டில் படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ பாரிஸ் உடன்படிக்கை வந்து 1763 ஐரோப்பாவில் நடந்த 7 ஆண்டு போர் பாரிஸ் உடன்படிக்கைப்படி முடிவுக்கு வந்தது அப்படின்னு நம்ம இந்த 3 போர்களை முடிப்போம். அந்த உடன்படிக்கை என்ன சொல்லிப்பாங்க? அந்த உடன்படிக்கைப்படி பாண்டிச்சேரி உட்பட இந்தியாவில் இருந்த பிரெஞ்சு குடியேற்றங்கள் எல்லாமே பிரெஞ்சுக்காரர்கள் வசம் திரும்ப கொடுத்துட்டாங்க. அவங்க தங்களுடைய பகுதியில் பலப்படுத்துறதுக்கும் படைகளை பெருக்கிறதுக்கும் தடை விதிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து எங்களை கேட்காம எந்த ஒரு இது நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுடைய நாட்டை டெவலப் பண்ணுறதுக்காக படை வீரர்களை சேர்க்கக்கூடாது. எந்த ஒரு தங்களுடைய பகுதியில் வந்து பலப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது மூலமாக பிரெஞ்சு ஆதிக்கம் இந்தியாவில் முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. மைசூரும் ஆங்கிலேய ஆட்சியும் விரிவாக்கிறதுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்டென்ட் அந்த இடத்துல வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலியுடைய தலைமையில் மைசூர் சமஸ்தானம் தென்னிந்திய வரலாற்றில் மிகப்பெரிய எழுச்சியை அடைஞ்சது. இதில் என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, மைசூர் நம்ம ஹைதர் அலி, திப்பு சுல்தான் இவங்க 2 பேரையும் மெயில் வச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் நான் சொல்கிறேன் பாருங்க. திப்பு சுல்தான், அதாவது இந்த போர்கள் 3 மைசூர் போர்கள் முடிஞ்சு 4ஆம் மைசூர் போரில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டிருப்பார். அதுக்கு முன்னாடியே ஹைதர் அலி வந்து பார்த்திங்கன்னா இடையில புற்றுநோயால் இறந்துருவார். ஸோ பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து இவங்க சண்டை போட்டிருப்பாங்க, வீரதரமாக சண்டை போட்டாங்க நம்ம இந்திய அரசர்கள். கடைசியாக திப்பு இறந்துருவார் இல்லைங்களா? இறந்ததுக்கப்புறம் அவருடைய பகுதிகளெல்லாம் போயிட்டு உள்ளே பார்த்துருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்க. அவருடைய பகுதினா அவருடைய கோட்டை, அவருடைய சுரங்கப்பாதை இதெல்லாம் உள்ளே போய் பார்த்துருக்காங்க. அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே ஒரு ரூமில் ஒரு ஏவுகணை இருந்தது, கீழே சில ஃபார்மாக்கள் இருந்ததாக ஒரு தகவல் செவிவெளி செய்தி தான் வந்தது. அப்போ அது உண்மையாக இருந்திருந்தால் அப்போ திப்பு சுல்தான் காலகட்டத்தில் நம்ம இந்தியர்கள் வந்து ஏவுகணை ஏவுறதுக்காக சில திட்டங்கள் தீட்டு அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்போ உலகளவில் பார்த்திங்கன்னா ரஷ்யா தான் ஃபஸ்ட்டு ஏவுகணை, அப்புறம் அமெரிக்கா வந்திருக்கும், அப்புறம் நம்ம இந்தியா பின்னாடி தான் வந்தது. அப்போ அந்த காலத்தில் நம்ம மக்கள் எவ்வளோ டேலண்டாக இருந்திருக்காங்க பாருங்கள். சரிங்களா? ஸோ இது ஒரு நியூஸ் வந்து நம்ம திப்பு சுல்தான் காலகட்டத்தில் நடந்திருக்கு. சரி, இப்போ அவங்கள பற்றின முழு தகவல் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஹைதர் அலி திப்புவோட அப்பா. இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி விரிவாக்கத்துக்கு எதிராக ஹைதர் அலியும் அவருடைய மகன் திப்பு சுல்தானும் மிக முக்கிய பங்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. 2 பேரும் வீரதீரத்தோட ஆங்கிலேயரை எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 1762 ஹைதர் அலி மைசூர் சமஸ்தானத்துடைய உண்மையான ஆட்சியாளராக மாறினார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஆங்கிலேயருக்கு வலிமையான எதிரியாகவும் இருந்தார். முதல் ஆங்கிலேய மைசூர் போர், முதல் மைசூர் போர்னு சொல்கிறது. இதுக்கு என்ன காரணம்? இதனுடைய முதல் மைசூர் போருக்கான காரணங்கள் ஹைதர் அலியுடைய வளர்ச்சி, அவரை பிரெஞ்சுக்காரர்கள்கிட்ட வச்சுக்கிட்ட நட்புறவு, இது எல்லாமே அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய எதிர்ப்புக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. ஹைதர் அலிக்கு எதிராக மராத்தியர்கள், ஹைதராபாத் நிஜாம், ஆங்கிலேயர்கள் இணைஞ்சு 3 கூட்டணி, முக்கூட்டணின்னு சொல்லப்படுறாங்க, அதை ஏற்படுத்தினாங்க. இந்த போருடைய போக்கு அங்கே என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, தளபதி ஜோசப் ஸ்மித் தலைமையிலான ஆங்கில படை உதவியோட ஹைதராபாத் நிஜாம் 1767 மைசூர் மேலே படையெடுத்தார். ஆங்கிலேய படையை ஹைதர் அலி தோற்கடித்து மங்களூரை பிடிச்சாங்க. 1769 ஏப்ரல் 4 அவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க, மதராஸ் உடன்படிக்கை 1769. சரிங்களா? முதல் மைசூர் படைய முடிவில் மதராஸ் உடன்படிக்கை ஏற்படுத்திட்டாங்க. அதான் ஃபஸ்ட்டு அங்கே நாம் பார்த்துருப்போம். அதை பாருங்கள், மதராஸ் உடன்படிக்கை. இப்போ 2வது ஆங்கிலேய மைசூர் போர். இங்கே என்ன நடந்துன்னு பார்ப்போமே. 1769 போரோட முடிவில் மதராஸ் உடன்படிக்கை செஞ்சுட்டாங்களா? அதன்படி போருக்கு முன்னாடி இருந்த பகுதிகளை 2 தரப்பிலும் திரும்ப பிரிச்சுக்கிட்டாங்க. அவங்கவுங்களோட பகுதியில் அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டாங்க. மற்ற நாடு தாக்குற பட்சத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது அந்த மதராஸ் உடன்படிக்கையினுடைய ஒரு கோரிக்கைகளில் ஒன்று. அந்த உடன்படிக்கைகள் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகள் உண்டு. சரி, இப்போ இந்த நிலையில் 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் நடக்குது 1780 to 84. காரணங்கள் 1769 செஞ்சிட்ட உடன்படிக்கையை நிறைவேற்றுறதுக்கு தவறிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்களா, அதை தவறிட்டாங்க. 1771 மராத்தியர்கள் வந்து ஹைதர் அலி மேலே படையெடுத்தப்போ, அதாவது ஹைதர் அலிக்கும் மராத்தியர்களுக்கும் ஆகாது, அவங்க 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அப்படி இங்கே உடன்படிக்கை மதராஸ் உடன்படிக்கையில் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டாக்கா இன்னொருத்தர் ஹெல்ப்புக்கு வரணும்னு தானே அர்த்தம். அப்போ ஹைதர் அலி மராத்தியர்களை எதிர்க்க போகும்போது பிரிட்டிஷ்காரங்க வந்து ஹைதர் அலி கூட வந்து நிற்கணும் இல்லையா, பட் அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த மதராஸ் உடன்படிக்கையை அவங்க அதை ஃபாலோ பண்ணல, பிரிட்டிஷ்காரை ஃபாலோ பண்ணல. அவங்களுடைய சூழ்ச்சி என்ன, ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் அடித்து எவன் முன்னாடி வரானோ
அவங்க கூட நம்ம நட்புறவு வச்சு நம்ம பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்களுடைய எண்ணம். சரிங்க, இப்போ இங்கே என்ன நடந்தது? 1771 மராத்தியர்கள் ஹைதர் அலி மேலே படையெடுத்தப்போ மதராஸ் உடன்படிக்கைப்படி ஆங்கிலேயர்கள் ஹைதர் அலிக்கு உதவி செய்யலை. ஹைதர் அலியுடைய ஆட்சிக்குட்பட்ட அந்த பிரெஞ்சு குடியேற்ற பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த மாஹி ஆங்கிலேயர்கள் பிடிச்சிட்டாங்க. இந்த நிகழ்வு ஆங்கிலேயருக்கு எதிராக ஹைதர் அலி, ஹைதராபாத் நிஜாம், மராத்தியருடைய முக்கூட்டணியை உருவாக்கிச்சு. இதனோட போரினுடைய போக்கு பார்த்தீங்கன்னா 1781 இதில் வரிசை வரும் பாருங்க. போரினுடைய போக்கு 1781 ஆங்கிலேய படை தளபதி சர் அயர் கூட் ஹைதர் அலியை பரங்கிப்பேட்டை, அதாவது போர்ட் நோமோன்னு சொல்லக்கூடிய அப்படிங்கிற இடத்துல தோற்கடித்தார். மேலும் மைசூர் படைகள் சோலிங்கா அப்படிங்கிற பகுதியில் அங்கேயும் தோல்வியை தழுவிச்சுன்னு சொல்லுவது. போர் நடந்துட்டு இருந்தப்போ புற்றுநோயில் பாதிக்கப்பட்ட ஹைதர் அலி 1782 இறந்தார். ஹைதர் அலி புற்றுநோயால் 1782 இறந்தார். இந்த ஒரு சம்பவத்தை நல்லா மைண்ட் வச்சுக்காங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, மங்களூர் உடன்படிக்கை பின்னாடி நடந்தது. எப்போ? 84. இந்த 82 84 வரைக்கும் ஹைதர் அலி இறந்ததை திப்பு சுல்தான் யாருக்கும் சொல்லலை. நாட்டு மக்களுக்கும் சொல்லலை, அங்கிருந்த படை வீரர்களுக்கும் சொல்லலை. 2 வருஷம் கழித்து தான் அப்பா இறந்துட்டான்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, அந்த தகவலை முன்னாடியே சொல்லிட்டா அங்கே இருக்கக்கூடிய போர் வீரர்கள் மனசு உடஞ்சி போய் உக்காந்துக்குவாங்க, அந்த தீரமாக போராட மாட்டாங்க, மக்களும் வலிமை இல்லாதவர்களாக போயிடுவாங்க அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு போர் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் அவர் இறந்தது கூட அவர் சொல்லலை அப்படிங்கிறது நமக்கு செவி வெளியாக வந்த ஒரு செய்தி. ஸோ எனிவே 82 ஹைதர் அலி இறந்துருவார். அதுக்கப்புறம் அவர் திப்பு சுல்தான் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போரை தொடர்ந்து நடத்திட்டு இருந்தார். 83 பார்த்தீங்கன்னா 1783 திப்பு ஆங்கிலேய படைத்தளபதி பிரிகேடியர் மேத்யூஸ் அவருடைய படை வீரர்களையும் கைது செஞ்சார். ஆங்கிலேய மைசூர் போர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நான் வரிசை கொடுத்துருப்பேன். இதை வரிசை மைண்டில் வச்சுக்கோங்க. 3ஆம் மைசூர் போர் இதெல்லாம் வந்திருக்கும். சரி, இப்போ 3ஆம் மைசூர் போர் வரிசை நம்ம கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு போருக்கு நடந்த இந்த வருஷங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க, வரிசை பார்த்தலாம். முதல்ல இந்த மங்களூர் உடன்படிக்கை 1784 நடந்தது. 84 மார்ச் 7 ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையில நடந்த இந்த உடன்படிக்கை கையெழுத்தாச்சுன்னு சொல்லுவாங்க. 2 பிரிவினர்களும் போரில் பிடிச்ச பகுதியில் திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த உடன்படிக்கை. போர் கைதிகளை ஒப்படைக்கிறது அப்படின்னு உடன்படிக்கை போட்டுட்டாங்க. இது மூலமாக கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் புதுசாக உருவாக்கின பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை வலிமையான எதிரிகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த மராத்தியர்கள் ஹைதர் அலி கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த சமயத்தில் அமெரிக்காவில் தங்களுடைய குடியேற்றங்களை பிரிட்டன் இழந்தாலும் கூட வாரன் ஹேஸ்டிங்ஸ் எதையும் இந்தியாவில் இழக்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி பகுதிகளை ஒருங்கிணைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிசை அந்த ஹிஸ்ட்ரி ஒரு சில பாயிண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் அப்படிங்கிறது. இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் 1790 to 1792 நடந்தது. காரணங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, மங்களூர் உடன்படிக்கைக்கு அப்புறம் ஆங்கிலேயருக்கு, ஏன்னா 2ஆம் மைசூர் போருக்கு பின்னாடி ஏதானும் மங்களூர் உடன்படிக்கை போட்டாங்க. அந்த மங்களூர் உடன்படிக்கை அப்புறம் ஆங்கிலேயருக்கு எதிராக வெளிநாடுகள் கூட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ், துருக்கி இந்த நாடுகளுக்கு திப்பு சுல்தான் தன்னுடைய தூதுவர்களை அனுப்பியிருப்பார். அவங்களுடைய சப்போர்ட்டில் கிடைச்சா கூட நம்ம இங்கே இருக்கவங்கள ஆங்கிலேயர் தோற்கடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆங்கிலேய கூட்டணியில் இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை திப்பு சுல்தான் 1889 திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை 1889 தாக்கினார். இந்த சமயத்தில் திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் ஹைதராபாத் நிஜாம் மராத்தியர்களுடைய இணைஞ்சி 3 பேரோட, ஏற்கனவே மராத்தியர்கள் வந்து திப்பு சுல்தானுக்கு ஆப்போசிட் தானே, ஆனால் அவங்க கூட இணைஞ்சி 3 பேரோட முக்கூட்டணியை உருவாக்கினார். இந்த போரினுடைய அந்த போக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆண்டுகள் நடந்த இந்த போரில் திப்பு சுல்தான் தனியாக எதிர்த்து போராடினார். அப்போ தான் இறந்துட்டார் இல்லைங்களா, ஆனால் இவர் தனியாக எதிர்த்து போராடினார். இந்த போர் 3 கட்டங்களாக நடந்துச்சுன்னு சொல்லப்படுது. தளபதி மேடோஸ் தலைமையிலான தாக்குதல் தோல்வியில் முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அதனால் 1790 தலைமை ஆளுநர் காரன்வெல்ஸ் தானாகவே படையை வழிநடத்திட்டு வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீரங்கப்பட்டினத்தை தாக்குறதுக்கு தடையாக இருந்த எல்லா மலைக்கோட்டைகளையும் அவர் பிடிச்சார். நம்பிக்கை இழந்த திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டார். அதை ஏற்றுக்கிட்ட காரன்வெல்ஸ் பிறகு என்ன சொன்னாலும் 1792 ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை, அதான் நான் அந்த ஷார்ட்கட்டில் ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சிருப்பேன். 1792 ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை அங்கே போட்டுட்டாங்க. அப்போ திப்பு சுல்தான் கூட செஞ்சுட்டாங்க. ஸ்ரீரங்கப்பட்ட உடன்படிக்கையில் 1792 இந்த உடன்படிக்கையின்படி திப்பு தன்னுடைய ஆட்சி பகுதியில், அதாவது பாதி பகுதியை ஆங்கிலேயருக்கு ஒப்படைச்சிடுறாங்க. எவ்வளோ அது மட்டும் இல்லைங்க, போர் இழப்பீடு தொகையை 3.6 கோடியை செலுத்தணும். 3.5 கோடிங்கிறது இன்றைக்கே அது நமக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த காலத்தில் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். 3.5 கோடியை அவர் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அந்த திப்பு சுல்தானுடைய 2 மகன்களை ஆங்கிலேயருக்கு பிணை கைதிகளாக ஒப்படைக்கணும் அப்படின்னு திப்பு சுல்தானை கட்டாயப்படுத்தினாங்க. இது மூலமாக ஆங்கிலேயர்கள் மலபார், குடகமலை, திண்டுக்கல், பாராமகல்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சேலம், கோயம்புத்தூர் பகுதி, இந்த பகுதியிலெல்லாம் வாங்கிட்டார். அதுக்கப்புறமா தான் 4ஆம் மைசூர் போர் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ 4ஆம் மைசூர் போருக்கு அப்புறம் அவர் இறந்துருவார்.
யார்? திப்பு சுல்தான் இறந்துருவார். ஸோ அது சம்மந்தம் முழுசாக பார்க்க ஆரம்பிச்சலாம். 1789 பாருங்கள், 1799 அடுத்து 1800, 1806 நம்ம வேலூர் பிரச்சனை வந்துடும். அப்போ அந்த 5 வருஷமும் இந்த திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் அங்கே வேலூர் கோட்டையில் தான் இருந்திருக்காங்க. சரிங்க, 4ஆம் ஆங்கில மைசூர் போர். திப்பு சுல்தான் 1892 ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை மூலமாக கார்ன்வாலிஸ் பிரபுவால் அவமரியாதை செஞ்சதை அவர் மறக்கவே இல்லை. காரணங்களும் பாருங்களேன், இந்த போருக்கு திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு எதிராக இந்த முறையும் வெளிநாட்டு கூட்டணிக்காக அரேபியர், துருக்கி, ஆப்கானிஸ்தான், பிரெஞ்சு இந்த மாதிரி நாடுகளுக்கு தன்னுடைய தூதர்களை அனுப்பியிருப்பார். அந்த சமயத்தில் எகிப்து மேலே படையெடுத்த நெப்போலியன் கூட திப்பு சுல்தான் தொடர்பு வச்சிருந்தார். பாருங்கள், வெளிநாடு அரசியலில் இதுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. இந்த போரினுடைய போக்கு பார்த்தீங்கன்னா 1899 வெல்லஸ்லி பிரபு திப்பு மேலே போர் தொடுத்தார். இது கொஞ்ச காலத்திலேயே நடந்த என்ன சொல்றது கடுமையான போராக இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. திட்டமிட்டபடி மைசூருடைய மேற்கு பக்கம் பம்பாய் இராணுவம் தளபதி ஸ்டூவர்ட் தலைமையில் படையெடுத்துட்டு போச்சு. இந்த சமயத்தில் மெட்ராஸ் இராணுவம் என்ன சொல்கிறது தலைமை ஆளுநருடைய அந்த சகோதரர் ஆர்த்தர் வெல்லஸ்லி தலைமையில் திப்பு சுல்தானை தாக்கிச்சு. திப்பு தன்னுடைய தலைநகரம் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு பின் வாங்கினார். 1799 மே 4ஆம் நாள் ஸ்ரீரங்கப்பட்டினம் பிடிக்கப்பட்டது. திப்பு சுல்தான் வீரதரமாக போரிட்டாலும் கடைசியில் அவர் கொல்லப்பட்டார். இப்படியாக 4ஆம் மைசூர் போர் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. மேலும் ஒட்டுமொத்த மைசூரும் ஆங்கிலேயருடைய முன்னாடி சரணடைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, போருக்கு பின்னாடி மைசூர் எப்படி இருந்தது அப்படின்னா கனரா, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம் இந்த மாதிரியான பகுதிகளை ஆங்கிலேயர்கள் இணைச்சிக்கிட்டாங்க. மறுபடியும் இந்து உயர் குடும்பத்தை சேர்ந்த 3ஆம் கிருஷ்ணராஜ உடையார் மைசூர் அரியணை ஏறினார். திப்புடைய குடும்பத்தினர் வேலூர் கோட்டைக்கு அனுப்பிட்டாங்க. அந்த திப்புடைய மகன், மகள் இவங்களெல்லாம் வேலூர் கோட்டைக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. ஆங்கிலேய மராத்திய போர்கள் அடுத்து இது ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம இது வரலாற்றில். போருக்கு பின் மைசூர், ஆங்கிலேய மராத்திய போர்கள். இப்போ மராத்தியர்களுக்கு நம்ம வந்துடும். தோல்வியால், அதாவது 3ஆம் பானிப்பட்டு போர் தோல்வியால் வந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு மராத்தியர்கள் முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதோடைய விளைவாக என்னன்னா 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி தங்கள் மீதான டெல்லி முகலாயருடைய கட்டுப்பாட்டையை மீட்டு எடுத்தாங்க. இருந்தாலும் பேஸ்வா கட்டுப்பாட்டில் இருந்த பழைய மராத்தியர்கள் கூட்டமைப்பு கிட்டத்தட்ட 5 சுதந்திரமான மாநிலங்களாக வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க பூனாவில் பேஸ்வா, பரோடாவில் கெய்க்வாட், நாக்பூரில் போன்ஸ்லே, இந்தூரில் ஹேல்கர், வாலியரில் சிந்தியா, இவங்களை எல்லாத்தையும் சொல்லலாம். சரிங்களா? பேஸ்வா அரசாங்கம் உள்நாட்டு போட்டியாளர்களால் பலவீனப்படுத்தப்பட்டப்போ பார்த்தீங்கன்னா மற்ற 4 தலைவர்களும் ஒருத்தர் அடிக்கடி விரோதமாக எதிர்த்துட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் மராத்தியர்கள் பலம் வாய்ந்த சக்தியாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஹைதர் அலிக்கு அவங்களுக்கு ஆப்போசிட் தானே. மராட்டியர்களுக்கு இடையில் இருந்த இந்த மோதல்கள் பிரிட்டிஷ்காரங்க நல்ல தெளிவாக பயன்படுத்திட்டாங்க. எப்படா இவங்க சண்டை போடுறாங்க, நம்ம எப்படா உள்ள போதலாம்னு சொல்லிட்டு. அப்போ ஆங்கிலேய மராத்தியர்களுக்கு இவங்களுக்கு சண்டை நடக்க ஆரம்பிச்சிச்சு. முதல் மராத்திய போர் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை நம்ம கொடுத்துருவோம். அந்த முதல்ல வருஷங்களை வரிசையாக போட்டிருக்காங்க. முதல் ஆங்கிலேய மராத்திய போர் 1775 to 82, 75, இதில் ஒரு 5 வருஷம், 80க்கு மொத்தம் 7 வருஷம் நடந்திருக்கு. 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர் பாருங்க 803 805, இது 2 வருஷம் தான். 817 to 18 3வது ஆங்கிலேய மராத்திய போர். ஸோ இது ரொம்ப முக்கியமான இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ஒரு ரெண்டமாக வச்சுக்கோங்க. முதல் ஆங்கிலேய மராத்திய போரில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சோம். சரிங்களா? ஒவ்வொரு மராத்திய போர்லையும் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்துட்டு இருப்போம். மராத்தியுடைய பேஸ்வா நாராயணராவுடைய இறப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஸ்வா யார் அப்படின்ற ஒரு உரிமை பிரச்சனையில் ஆங்கிலேயர்கள் முதல்ல தலையிட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துச்சு. நாராயணராவ் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரகுநாத ராவ், அதாவது ராகோபா பேஸ்வா ஆனார். அவருடைய அதிகாரத்துக்கு எதிராக பூனாவில் இருந்த ஒரு குழு நானா பட்னவிஸ் தலைமையில் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருந்தது. ஏன்னா அந்த குழு நாராயணராவுடைய மறைவுக்கு அப்புறம் அவருடைய மனைவியான கங்காபாய்க்கு பிறந்த குழந்தையை, அதாவது 2ஆம் மாதவராவ்னு சொல்கிறது, பேஸ்வாவாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதிகாரத்தில் பிடிக்கிற முயற்சியில் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் ரகுநாதராவும் இடையில சூரத் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க. சரிங்க, இப்போ கல்கத்தா பிரிட்டிஷ் இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இவங்க கூட வந்துகிட்டே இருக்கும். நம்ம அடுத்து போயிடலாம். இவங்களுக்கு நம்ம தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு அடுத்து போயிடலாம். ஏன்னா நிறைய இதுக்குள்ளே போனோம்னா இன்னும் குழப்ப ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் சூரத் உடன்படிக்கை ஏற்றுக்கல. இருந்தாலும் தலைமை ஆளுநராக வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிறதுக்கு எந்த விதமான ஆட்சியும் தெரிவிக்கல. பூனாவுடைய பாதுகாப்பு அரசு கூட ஒரு சமாதான பேச்சுவார்த்தையோடு நடத்துறதுக்காக கல்கத்தா பிரிட்டிஷ் கவுன்சில் பூனாவுக்கு கர்னல் அப்டனை அனுப்பிச்சார். அதன்படி பார்த்தீங்கன்னா அப்டன் 1776 அந்த வருஷம் பூனாவுடைய பாதுகாப்பு அரசு கூட ஒரு புரந்தர் ஒப்பந்தத்தை செஞ்சுக்கிட்டாங்க. சரி, பம்பாயில் ஆங்கில அரசாங்கத்தோட எதிர்ப்பு காரணமாக இருந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரல. 1781 பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் கேப்டன் பாப்ஹாம், இதெல்லாம் வரிசை உங்களுக்கு இருக்குங்களா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வரிசையாக வச்சுக்கோங்க. 1780 வாரன் ஹேஸ்டிங்ஸ் கேப்டன் பாப்ஹாம், சரிங்களா, அவருடைய தலைமை கீழே பிரிட்டிஷ் துருப்புகளை அனுப்பிச்சார். அவர் மராத்திய தலைவனான மகாதாஜி சிந்தியாவை பல போர்களை தோற்கடித்து குவாலியரை பிடிச்சார். 1782 சால்பை, அதாவது 1782 வாரன் ஹேஸ்டிங்ஸ் மற்றும் மாதாஜி சிந்தியாவுக்கு இடையில சால்பை ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு.
இதனுடைய விளைவுகள் போருடைய முடிவில் பார்த்தீங்கன்னா 2ஆம் மாதவராவ் பேஷ்வாவை ஏற்றுக்கிட்டு ரகுநாதராவுக்கு ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் அரசுக்கு சால்செட் பகுதி கொடுக்கப்பட்டுச்சு. இந்திய அரசியலில் சால்பை ஒப்பந்தம் பிரிட்டிஷாருக்கு செல்வாக்கு ஏற்படுத்துச்சுன்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷாருக்கும் மராத்தியர்களுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா அடுத்த 20 வருஷங்களுக்கு சமாதான உறவு நீடிச்சுட்டு தான் இருந்தது. மராத்தியருடைய உள்நாட்டு விவகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம வரிசையாக பார்ப்போம். மராத்தியருடைய உள்நாட்டு விவகாரம் வரிசையாக முதல் மராத்திய போருடைய முடிவில் பார்த்தீங்கன்னா மராத்தியருடைய உள் விவகார பிரச்சனை மேலும் மோசமாக போயிட்டு இருந்தது. நானா பட்னிஷோட அதிகார வளர்ச்சியை பார்த்துட்டு மகாதாஜி சிந்தியா பொறாமப்பட்டாருன்னு சொல்லுவாங்க. இளம் பேசாக சொல்லப்படக்கூடிய 2ஆம் மாதவராவ் மராத்தியர்களுக்கு இடையில நல்லுறவு மேம்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தார். ஆனால் அவரால் மராத்திய தலைவர்கள்கிட்ட ஆதிக்கப்பட்டியை தடுக்கவே முடியல. இந்த நிலையில் மகாதாஜி சிந்தியா 1794 இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மருமகன் தௌலத் ராவ் சிந்தியா பதவியேற்றுட்டார். சிந்தியாவுடைய மரணம் பூனாவில் என்ன சொல்றது நானா பட்னாவிஸோட அதிகாரத்தை இழக்க செஞ்சதுன்னு சொல்லுவாங்க. பேஷ்வா 2ஆம் மாதவராவ் 1795 தற்கொலை செஞ்சுட்டதுக்கு அப்புறம் ரகுநாதராவுடைய வலிமை இல்லாத மகன் சொல்லப்படக்கூடிய 2ஆம் பாஜிராவ் பேஷ்வாவாக ஆனார். இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா 1800 நானா பட்னாவிஸ் மரணம் பிரிட்டிஷாருக்கு மேலும் நன்மை கொடுக்கறத இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர் தௌலத் ராவ் சிந்தியா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்த சூழ்நிலையில் பேஷ்வா ஹோல்கருக்கு எதிராக சிந்தியாவை ஆதரிக்கிறதுக்காகவும் பேஷ்வா சிந்தியாவை ஒருத்தருக்கு உதவி செஞ்சுக்கிறதாகவும் ஒத்துக்கிட்டாங்க. இதனுடைய விளைவாக 1802 பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்கர் உடன்படிக்கை, அதாவது ஹோல்கர் பேஷ்வாவுக்கு எதிராக படையெடுத்து சிந்தியா மற்றும் பேஷ்வாவுடைய கூட்டுப்படைகளை தோற்கடித்தார். முடிவா பேஷ்வா 2ஆம் பாஜிராவ் இந்தியாவுடைய தலைமை ஆளுநராக இருந்த வெல்லஸ்லி பிரபு போய் சந்தித்து பேசியிருக்காரு. பேஷ்வாவை வரவேற்றுக்கிட்ட வெல்லஸ்லி பிரபு அவருடைய 1802 பஷீன் உடன்படிக்கையை செஞ்சிட்டார் அவர் கூட. இந்த உடன்படிக்கைப்படி துணைப்படை திட்டத்தை பேஷ்வா ஏற்றுக்கிட்டார். துணைப்படை திட்டம் இங்கே தான் அப்பே ஆரம்பிச்சிருக்கு. மேலும் ஆங்கிலேயர்கள் ஆர்தர் வெல்லஸ்பியோடைய உத்தரவுக்கு கீழே பூனாவை நோக்கி படையெடுத்துட்டு போன மராத்திய தலைவர் ஹோல்கரோட படைகளை தாக்கி அழிச்சாங்க. இப்போது 2ஆம் ஆங்கிலேய மராத்திய போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 1803 to 1805 பேஷ்வா துணைப்படை திட்டத்தை ஏற்றுட்டதுக்கு அப்புறம் தௌலத் ராவ் சிந்தியா மற்றும் ரகோஜி போன்ஸ்லே இவங்களுக்கெல்லாம் மராத்திய சுதந்திரத்தை காப்பாற்றுறதுக்கும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு வந்தாங்க. ஆங்கிலேயருடைய இராணுவம் பார்த்தீங்கன்னா ஆர்தர் வெல்லஸ்பியோட தலைமையில் அஸ்ஸே மற்றும் அரகான் பகுதியில் பார்த்தீங்கன்னா சிந்தியா போன்ஸ்லே இவங்களுடைய கூட்டுப்படைகளை தோற்கடிச்சது. இந்த வெற்றிக்கு அப்புறம் சிந்தியாவோட சுர்ஜு அர்ஜுகான் ஒப்பந்தத்தையும் போன்ஸ்லேவோட தியோகான் ஒப்பந்தத்தையும் 1803 ஆங்கிலேயர் செஞ்சிட்டாங்க. ஆனால் போரில் ஈடுபடாத ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. இன்னும் ஆங்கிலேயர்களுக்கு அடிப்பணியில் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா, ரைட். இப்போ அடுத்தது 1804 ஜெய்ப்பூர் பிரதேசத்தை ஹோல்கர் சூறையாடுறப்போ ஆங்கிலேயர்கள் அவருக்கு எதிராக போர் தொடுத்தாங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர் இந்திய ஆட்சியாளர்களை இணைச்சி ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டார். கடைசியில் மராத்தியர்கள் பார்த்திங்க அப்படின்னா மராத்தியர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. மேலும் மராத்திய தலைவர்கள் ஒருத்தருக்கு பிரிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டாங்கன்னு சொல்லுது. இந்த போருக்கு அப்புறம் மராத்தியருடைய வலிமை காலப்போக்கில் பலவீனம் அடைஞ்சது. இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பெரிய அளவிலான சக்தியாக மாறிடுச்சு. சரிங்களா, 3வது ஆங்கிலேய மராத்திய போர் இது நம்ம பார்க்கலாம். 1817 to 1818 தங்களுடைய மேலாண்மையை மறுபடியும் பிடிக்கிறதுக்காக மராத்தியர்கள் கூட ஆங்கிலேயர்கள் 3வதாக ஒரு போரில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியும் அது மட்டும் இல்லாமல் மராத்திய சாம்ராஜ்யத்துக்கு இடையில் கடைசி மோதலாக இருந்துச்சு. இந்த போர் ஆங்கில படை வீரர்கள் மராத்திய பகுதிகளை ஆக்கிரமிக்கிறப்போ ஆரம்பித்தது. இந்த ஆக்கிரமிப்பில் தலைமை ஆளுநர் ஹேஸ்டிங்ஸ் பிரபுக்கு ஜெனரல் தாமஸ் ஹிஸ்லாப் தலைமை கீழே ஒரு படைப்பிரிவு உதவிச்சின்னு சொல்லப்படுது. இது 3வது ஆங்கில வச்சுக்கலாம், ஹிஸ்லாப் அப்படின்னு சொல்லக்கூடியார். சரி, பேஷ்வா 2ஆம் பாஜிராவுடைய படைகளை தொடர்ந்து நாக்பூருடைய 2ஆம் மூதோஜி போன்ஸ்லேவும் இந்தூருடைய 3ஆம் மகளர் ராவ் ஹோல்கரும் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தாங்கன்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் குவாலியருடைய தௌலத் ராவ் சிந்தியா மட்டும் நடுநிலை வகிச்சு தான் சொல்லப்படுது. காட்கி, கோர்கான் அப்படின்னு இந்த மாதிரியான இடங்களில் நடந்த போர்களில் பேஷ்வா தோற்கடிக்கப்பட்டார். பேஷ்வாவுடைய படைகள் பல இடங்களில் அவர் பிடிபடுறதை தடுத்து நிறுத்திச்சு. இதை தொடர்ந்து சித்தபால்டி போரில் போன்ஸ்லேவும் மகித்பூர் போரில் ஹோல்கரும் ஆங்கிலேயர்களை தோற்கடிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசை அதை நம்ம பார்த்துருப்போம். சித்தபால்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வரிசை. இதனுடைய விளைவுகள் என்ன, கடைசி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போருடைய முடிவில் பார்த்தீங்கன்னா மராத்திய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டுச்சு, பேஷ்வா பதவி ஒழிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பேஷ்வா 2ஆம் பாஜிராவுடைய பெரும்பாலான பகுதிகள் பம்பாய் மாகாணத்தோடு இணைச்சாங்க.
தோற்கடிக்கப்பட்ட போன்ஸ்லே மற்றும் அந்த ஹோல்கருடைய மராத்திய பகுதிகள்னு சொல்லப்படக்கூடிய நாக்பூர், இந்தூர் இது எல்லாமே ஆங்கிலேயர்களை பிடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. மராத்தியுடைய கடைசி பேசுவான்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் பாஜிராவுக்கு வருடாந்திர ஓய்வூதியமா ரூ. 2,00,000, அதாவது ரூ. 8,00,000, ரூ. 2,00,000 இல்ல, ரூ. 8,00,000 அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஓய்வூதியமாக கொடுக்கப்பட்டுச்சு. இந்தியாவில் ஆங்கிலேயுடைய நிர்வாக அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம பின்னாடி பார்க்க போகிறதில்ல. அதனுடைய நிர்வாக அமைப்பு அப்படிங்கிறது இப்போ அது மராத்திய போர்கள் வரைக்கும் நம்ம அதில் பார்த்தோம். ஆங்கிலேயுடைய இந்திய நிர்வாக அமைப்பு 4 முதன்மை நிறுவனங்களாக நடந்துட்டு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா குடிமைப் பணிகள், இராணுவம், காவல், நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லப்படுது. குடிமைப் பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த குடிமைப் பணிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை முதல்ல இந்த குடிமைப் பணிகள், அதாவது சிவில் சர்வீஸ் அப்படின்னு அந்த வார்த்தையை முதல்ல கொடுத்தது ஆங்கிலேயர்களுக்கு இந்த கம்பெனிகள் தான் பயன்படுத்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இது குடிமைப் பணி ஊழியர்களை இராணுவ அதிகாரிகள்கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டுச்சு. அப்போ அதெல்லாம் ஒன்றா தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி சட்டங்களை முறையாக செயல்படுத்துறதுல, வரி வசூலிக்கிறதுல, இதில் எல்லாமே குடிமைப் பணியை முதன்மை பணியாக வச்சுருந்தது. சரிங்களா? ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வியாபார ரீதியாக அந்த குடிமைப் பணிகள் பின்னாடி பொது பணியாக மாறிடுச்சு. வியாபார ரீதியாக முதல்ல பொதுப்பணியுடைய நியமனங்கள் எல்லாமே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய இயக்குனர் அவையோட தனி உரிமையாக இருந்துச்சு. நியமனம் செஞ்ச பொது பணியாளர்கள் லஞ்சம், ஊழல், சட்டவிரோத வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லாமே ஈடுபட்டு இருந்தாங்க. தலைமை ஆளுநராக கார்ன்வெல்லிஸ் 1786 தலைமை ஆளுநர் கார்ன்வெல்லிஸ் அதாவது அவர் பதவியேற்றதுக்கு முன்னாடியே இருந்த தகவல் என்ன அப்படின்னா 86 பதவி ஏற்றுட்டப்போ பார்த்தீங்கன்னா தனியார் வணிகத்துக்கு எதிராக சட்டங்களை போட்டார். கம்பெனி ஊழியருடைய சம்பளத்தை உயர்த்தி உலகத்தோட உயர்ந்த ஊதியம் பெறக்கூடிய அரசு ஊழியர்களாக அவங்கள மாறினாங்க. 1798 பார்த்தீங்கன்னா இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவி ஏற்றுக்கிட்ட வெல்லஸ்லி பிரபு அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறமா 1800 பார்த்தீங்கன்னா கல்கத்தா, எதுக்காக சொல்கிறோம்னா கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் மொழி, இலக்கியம், அறிவியல் அப்படின்னு இந்த துறையில் பயிற்சி கொடுக்கறதுக்காக ஒரு கல்லூரியை நிறுவினாங்க. அதே சமயத்தில் கம்பெனியினுடைய அந்த இயக்குநர்கள் இதை ஏற்க மறுத்துக்கிட்டாங்க. 1806 இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்த ஹெய்லிபரி அப்படின்ற இடத்துல கிழக்கிந்திய கல்லூரியை நிறுவினாங்க. போட்டித் தேர்வு மூலமாக அரசு ஊழியர் நியமனம் அப்படின்ற கருத்தை முதல்ல 1833 தான் அந்த பட்டய சட்டம் அறிமுகம் செஞ்சது. ஆனால் கம்பெனியோட இயக்குனர் அவையால் நியமனம் செய்யப்படாதவங்க போட்டித் தேர்வு எழுதும் தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா இந்த முறையானது பார்த்திங்கன்னா நியமனம் மற்றும் போட்டித் தேர்வு முறை அப்படின்னு சொல்லப்படுது. திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிறது பற்றி 1853 பார்த்திங்க அப்படின்னா அறிமுகம் செஞ்சாங்க. இந்த முறை 1858 இந்திய அரசு சட்டத்தால் உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுது. போட்டித் தேர்வுகளுக்கான அதிகபட்ச வயசு பார்த்திங்க அப்படின்னா 23 இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 23 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நியமனம் செஞ்சாங்க. இதை தொடர்ந்து 1858 ஹொய்லிபரியில் இருந்த அந்த கிழக்கிந்திய கல்லூரியை எடுத்துக்கிட்டாங்க. மேலும் குடிமைப் பணிக்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வசத்துக்கு போயிடுச்சு. 1860 ஒரு ஒழுங்குமுறை சட்டம் ஆணை மூலமாக தேர்வு எழுதுறதுக்கு அதிகபட்ச வயசு 22 சரிங்களா? அந்த வயசு வரிசையாக பாருங்கள், அந்த வருஷம் 22 குறைச்சாங்க. மேலும் 1866 21 குறைச்சாங்க. 1876 19 பாருங்க, 76 19 குறைச்சாங்க. 1861 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்திய ஆட்சி பணி சட்டம் போட்டாங்க. இந்த சட்டம் சில உயர் நிர்வாக பதவிகள், நீதித்துறை பதவிகளை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்கிறதுக்காக ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பதவிகள் இந்திய ஆட்சி பணிகளை மாற்றிட்டாங்க. வயது வரம்பு குறைப்பு இருக்குங்களா? இது மட்டும் இல்லாமல் லண்டனுக்கு போய் தான் இந்த எக்ஸாம் எழுதணும். அந்த போயிட்டு தேர்வு எழுதக்கூடிய இந்த மாதிரியான காரணங்களால் வசதி இருக்கிற இந்தியர்கள் மட்டும்தான் ஐசிஎஸ் தேர்வு எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. 1869 பார்த்தீங்கன்னா 1869 சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத், அதே மாதிரி யார் பிகாரிலால் குப்தா, இந்த 3 பேரும் இந்த 3 இந்தியர்களும் ஐசிஎஸ் எக்ஸாமில் பாஸ் ஆனாங்க. ஐசிஎஸ் எக்ஸாமுக்கான வயது வரம்பை உயர்த்துறதுக்கு தேர்வை இந்தியாவிலே நடத்தணும். அதாவது அந்த வயது வரம்பு 19 இருந்துச்சுங்களா, அதை உயர்த்தணும். அதே சமயத்தில் எக்ஸாம் எழுதுறதுக்கு லண்டனுக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ லண்டனுக்கெல்லாம் போக வேண்டியது நம்ம உள்ளூர்லேயே இங்கே எழுதணும். சரிங்களா? உயர்த்துக்கு இந்த தேர்வு இந்தியாவிலே நடத்துறதுக்கும் கம்பெனிக்கிட்ட இந்தியர்கள் கோரிக்கை வச்சாங்க. இதனுடைய விளைவாக 1892 இந்த குறைந்தபட்ச வயது 21 23 உயர்த்தினாங்க. மேலும் 1912 அரசு பணியை பற்றி ஆராயறதுக்காக அதாவது இஸ்லிங்டன் பிரபு ஓகேங்களா, இந்த இஸ்லிங்டன் பிரபு அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு அரசு ஆணையம், அதாவது ராயல் கமிஷன் சொல்லப்படுவாங்க, அரசு ஆணையத்தை நிறுவனாங்க. இதனுடைய உறுப்பினர்களா இந்தியர்கள் சொல்லப்படுகிற கோபாலகிருஷ்ண கோகலே, சர் அப்துல் ரஹீம் மற்றும் ஒரு 4 ஆங்கிலேயர்கள் இந்த உறுப்பினர்களாக இதில் இருந்தாங்க.
1917 இந்த ஆணையம் வந்து தன்னுடைய பரிந்துரையை வெளியே விட்டுச்சு. அந்த பரிந்துரைகள் இந்தியருடைய கோரிக்கையை ஓரளவுக்கு பூர்த்தி செய்யறதா இருந்துச்சு. ஓரளவுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் குடிமைப்பணி அதாவது அந்த தேர்வு வந்து இந்தியாவிலே நம்ம எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்தாங்க. 1918 இந்திய ஆட்சி பணியில் 33% இந்தியர்கள் தேர்வு செய்யணும் அப்படின்னும் படிப்படியாக அதை என்ன சொல்கிறது அதிகரிக்கிறதுக்கும் மாண்டேக மற்றும் சேம்ஸ் போர்டு அப்படின்னு இவங்க எல்லாம் பரிந்துரை செஞ்சாங்க. 1923 ஏற்படுத்தின இன்னொரு ராயல் கமிஷன், அந்த இன்னொரு கமிஷன் சொல்லக்கூடிய அந்த அரசு ஆணையத்துக்கு லீ பிரபு தலைவராக நியமிக்கப்பட்டார். லீ பிரபு, சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய இந்த இதுக்கு லீ பிரபு தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். இது இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி, சரிங்களா, போலீஸ், இந்திய காடுகள் பணி, ஃபாரஸ்ட், இந்த மாதிரியான எல்லா நியமங்களுக்கும் இந்த இந்தியாவுக்கான என்ன சொல்கிறது அரசு செயலுடைய கட்டுப்பாடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செஞ்சது. அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்று உடனடியாக நிறுவுவதற்கும் லீ தலைமையிலான குழு பரிந்துரை செஞ்சது. 1935 பாருங்கள், 1935 இந்திய அரசு சட்டம் அதாவது மத்தியில் கூட்டாட்சி, சரிங்களா, கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்று, மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும், மாகாணங்களில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் உருவாக்குறதுக்கு வழிவகை செஞ்சுதான் சொல்லப்படுது. ஆங்கிலேயருக்கு உதவி செய்கிறதுக்காகவே இந்த குடிமைப்பணி அமைப்புகள் எல்லாமே உருவாக்கினாலும் சுதந்திர இந்தியாவுடைய இந்திய ஆட்சி பணி அமைப்பு உருவாக்குறதுக்கு இந்த முறை ஒரு அடித்தளமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1863 பார்த்தீங்க அப்படின்னா 1863 ஐசிஎஸ் தேர்வில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஐசிஎஸ் எக்ஸாமில் தேர்ச்சி அடைஞ்ச முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். இவர் வந்து கவிஞர் ரவீந்திரநாத் தாகூருடைய மூத்த சகோதரர், சரிங்களா. இது ஒரு முக்கியமான தகவல். இப்போ அடுத்த பாருங்கள், இராணுவம் பார்த்தீங்கன்னா இது இந்தியாவுடைய பிரிட்டிஷ் நிர்வாகத்துடைய 2வது முக்கிய தூணாக இருந்துச்சு. கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய இராணுவத்துக்கு ஆட்களை சேர்த்துச்சு. அதுக்கு சிப்பாய் இராணுவம் அப்படின்னு பேர். இந்த இராணுவ வீரர்களுக்கு ஐரோப்பிய அதிகாரிகள்கிட்ட இருந்து உத்தரவு போர்க்களத்தில் நிறைவேற்றுறதும், அதாவது அவங்க போடக்கூடிய உத்தரவுகளை போர்க்களத்தில் நிறைவேற்றணும். ஐரோப்பிய இராணுவத்துக்கு இணையாக பயிற்சி கொடுத்தாங்க இவங்களுக்கு. ஆங்கிலேயர்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வங்காளம், பம்பாய், மദ്രാஸ் அப்படின்னா இந்த 3 சிட்டி தானே ரொம்ப முக்கியமானது அந்த காலகட்டத்தில். அந்த வங்காளம், பம்பாய், மദ്രാஸ் அப்படின்னு இந்த 3 மாகாணங்களையும் தனித்தனியாக 3 படைப்பிரிவை ஏற்படுத்தியிருந்தாங்க. இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி நிறுவுறதுலையும் விரிவுபடுத்துறதுலையும் இராணுவத்தினுடைய பங்களிப்பு ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆங்கிலேய சிப்பாய்களை விட இந்திய சிப்பாய்களுக்கு கம்மியான சம்பளம் தினப்பணியும் கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1856 பார்த்தீங்கன்னா 3 இந்திய படை வீரர்கள் மாத சம்பளம் மொத்தம் 300 ரூபாய் தான் கொடுத்தாங்க. மொத்தம் 1857 கம்பெனி இராணுவம் 86% இந்தியர்கள் கொண்டதாக இருந்துச்சு. பாருங்கள், 86% பேர் நம்ம இந்தியர்கள், 15% பேர் தான் ஆங்கிலேயர்கள். எப்போ 1857 அப்போ சுதந்திரம் எப்போ 47 தான் நம்ம வாங்க முடிஞ்சது. புரியுங்களா? ஸோ இருந்தாலும் இராணுவ உயர் பதவி எல்லாமே ஆங்கிலேயர்கள் வசம் தான் இருந்துச்சு. இந்தியர்களுக்கான உயர் பதவி சுபேதார் மட்டும்தான், சரிங்களா. சுபேதார் அந்த உயர்ந்த பதவி அது ஒன்று மட்டும்தான். சரி, இப்போது 1756 அதாவது ஆங்கில இராணுவத்துடைய வலிமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம வரிசையாக பார்த்தோம்னா 1756 வங்காளத்தில் திவானி வரி வசூல் உரிமை வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு கிடைச்சப்போ சர்க்கார், அதாவது கிராம மாவட்டங்கள் அப்படின்ற ஆட்சி பிரிவுக்கு பொறுப்பு வகித்த பௌஜ்தார் வசம் முகலாய காவல்துறைக்கு போச்சு. நகரங்களை நிர்வகிக்கக்கூடிய காவல் அலுவலர்களை கொத்வால் இருந்தார். அந்த போஸ்டிங் பேர். கிராம காவலாளிகள் பாதுகாப்பில் விட்டுட்டாங்க. அவங்களே ஜமீன்தார்கள் சம்பளம் கொடுத்து தங்களுடைய கட்டுப்பாட்டை வச்சுருந்தாங்க. இந்தியாவில் முதல்ல காவல்துறையை அதாவது என்ன சொல்கிறது உருவாக்கணும் பேர் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்வாலிஸ் பிரபு தான். ஜமீன்தாரர்களை காவல் பணிகளில் இருந்து விடுவிச்ச கார்ன்வாலிஸ் 1791 கார்ன்வாலிஸ் பிரபு 1791 முறையான ஒரு காவல்துறையை உருவாக்கினார். அவர் தரோகா அப்படிங்கிறவரை தலைவராக வச்சு சரகங்கள் அல்லது தானாக்கள் அப்படின்ற காவல் பகுதியில் ஏற்படுத்தினார். சரிங்களா. அவங்க கிராமங்களையும் காவல் பணி செய்கிறதுக்காக அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி கிராமத்தை பரம்பரையாக நிர்வகிச்சுட்டு வந்த காவலர்கள் சௌகிதார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பேரெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்க ரொம்ப முக்கியமானது. பெரிய நகரங்களில் பழைய முறையான அந்த கொத்வால் காவல் பணியை தொடர்ந்து இருந்துச்சு. இருந்தாலும் அதை விடல அவங்க. மேலும் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு தரோகா நியமித்தாங்க. இந்த தரோகா முறை பார்த்திங்கன்னா 1802 மദ്രാஸ் மாகாணத்துக்கும் விரிவுபடுத்தினதா ஒரு தகவல் உண்டு. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதவி உருவாக்குறதுக்கு முன்னாடியே எல்லா தானாக்களும் மாவட்ட நீதிபதியுடைய இந்த பொது மேற்பார்வையில் இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. அதை விரிவுபடுத்தினாங்க. இந்த மாவட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த காவல் கண்காணிப்பாளர் பதவி 1808 பாருங்கள். 1808 ஒவ்வொரு தானாவும் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நியமனம் செஞ்சாங்க. அப்புறம் காவல்துறையை நிர்வகிக்கிற பொறுப்பு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒப்படைச்சாங்க, கலெக்டர்கிட்ட. காவல்துறையுடைய முக்கிய பணி என்ன? ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக சதி செய்கிறது தடுக்கணும், குற்றங்களை கையாளுறது தான். சரிங்களா. இது மட்டும் அந்த இதில் இருந்தது. அடுத்து பாருங்கள், நீதித்துறை அமைப்பு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீதித்துறை அமைப்பு 1772 இரட்டை ஆட்சி முறையை ஒழிச்சிட்டு வரி வசூல் செய்கிறதையும் நீதி வழங்கக்கூடிய அதிகாரத்தையும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எடுத்துக்கிச்சு. அதோடைய விளைவாக சிவில் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திவானி அதாலத் மற்றும் இன்னொன்று குற்றவியல் நீதிமன்றம் சொல்லப்படக்கூடிய பௌஜ்தாரி அதாலத்
அப்படின்னும் உருவாக்குனாங்க இந்த கம்பெனி. 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம் அமைச்சாங்க. இந்த நீதிமன்றத்துக்கு ஒரு முதன்மை நீதிபதி, 3 துணை நீதிபதிகளும் பிரிட்டிஷ் மன்னர் நியமித்தார். இந்த நீதிமன்றம் சிவில், அப்புறம் குற்றவியல், திருச்சபை மற்றும் பிரத்யோக அந்த குற்றவியல் திருச்சபைன்னு சொல்கிறது, அப்புறம் பிரத்யோக வழக்குகளை விசாரிச்சது. கல்கத்தாவில் இருக்கிற உச்சநீதிமன்றத்துடைய மாதிரியில் 1801 மதராஸ்லையும் 1823 இந்த வருஷம் ரொம்ப முக்கியம், 1801 மதராஸ்லையும் 1823 பம்பாயிலும் உச்சநீதிமன்றங்கள் நிறுவனாங்க. 1832 பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு ஜூரி நீதி அதிகார முறைன்னு சொல்லக்கூடாது, அந்த ஜூரி முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தார். சட்டங்களை தூக்குறதுக்காக இந்திய சட்ட ஆணையம் ஒன்றும் அமைச்சார். நாடு முழுசும் பார்த்தீங்கன்னா சட்டத்துடைய ஆட்சி நடைமுறைப்படுத்துனாங்க. 1861 இந்திய உயர்நீதிமன்ற சட்டத்தின்படி கல்கத்தா, பம்பாய், மദ്രാസ് 3 சிட்டி அப்படின்னு இந்த இடங்களில் பழைய உச்ச நீதிமன்றங்களுக்கு பதிலாக 3 உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தினாங்க. வங்காளத்தினுடைய இந்த வில்லியம் கோட்டையில் பார்த்தீங்கன்னா முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் எலிஜா இம்போ அவர்கள் தான். சரிங்களா? மதராஸ் உயர்நீதிமன்றத்துடைய முதல் இந்திய தலைமை நீதிபதி திருவாரூர் முத்துசாமி அவர்கள் தான். இது 2 பேரையும் மனப்பாடம் பண்ணிக்க கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். துணைப்படை திட்டம். இப்போ ஒவ்வொரு திட்டங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். பிரிட்டிஷ்காரர்கள் எப்படி நம்ம இங்கே வந்து அவங்க ஆட்சி பண்ணாங்க அப்படின்னுடைய அந்த மெத்தட் பாருங்கள். துணைப்படை திட்டம் 1798 இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளை ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு வெல்லஸ்லி பிரபுவால் அறிமுகம் செய்யப்பட்ட திட்டம் தான் துணைப்படை திட்டம்னு சொல்லப்படுது. இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை விரிவுபடுத்துறதுக்கும் அரசியல் ஆதிக்கத்தை ஏற்படுத்துறதுக்கும் இந்த திட்டம் தான் மிகச்சிறந்த ஒரு கருவியாக இருந்துச்சு சொல்லுவாங்க. சுதேச அரசுகள் பாதுகாக்கப்பட்ட அரசுகள் அப்படின்னு சொல்கிறது. சுதேச அரசுகள் யார்? அவங்க வந்து பிரிட்டிஷ்காரர்கள்கிட்ட இங்கே நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சொந்த அரசர்கள் பார்த்திங்கன்னா அந்த அரசுகள் மேலே தலையாய அதிகாரம் செலுத்துகிறவங்களாக ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க. படையெடுப்புகள்லேருந்து சுதேசர்கள் அதாவது இங்கே இருக்கக்கூடிய நம்ம அரசுகளை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம், உள்நாட்டு அமைதியை நிலைநாட்டுறோம் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் இதெல்லாம் எங்களுடைய கடமை அப்படின்னு ஆங்கிலேயர்கள் துணைப்படை திட்டம் என்ன அவங்க உருவாக்கின அந்த படையை கொண்டு வந்து நம்ம அரசர்கள்ட்ட விட்டு வைப்பாங்க. நீங்கள் வந்து ஜாலியாக இருந்துக்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நல்லா ஏற்றி விட்டாங்க. துணைப்படை திட்டத்துடைய முக்கிய அம்சங்கள் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் இணையக்கூடிய இந்திய அரசர் தன்னுடைய படையை கலைச்சிட்டு ஆங்கிலேயுடைய படையை ஏற்றுக்கணும். சுதேச அரசோட தலைமையகத்தில் ஆங்கிலேயுடைய பிரதிநிதி ஒருத்தர் இருப்பார். அந்த இதில் ஆங்கிலேயருடைய படையை பராமரிக்கிறதுக்கும் படை வீரருடைய ஆண்டு சம்பளமாக கொடுக்கறதுக்கும் நிரந்தரமான சில பகுதிகளை அந்த நாட்டு அரசர் ஆங்கிலேயருக்கு கொடுக்கணும். இப்போ இந்த அரசருக்கு என்ன, நாம் படையெடுத்து போர் அதுன்னு பண்ணி நம்ம சண்டை போட்டு ரத்தமெல்லாம் சிந்தி அப்பா எதுக்கு அவ்வளோ பிரச்சனை, நம்ம பாட்டு உட்காந்துக்குவோம், அதான் அவங்க ஒரு படையை கொடுக்குறாங்களா அவங்க பார்த்துக்க போகிறாங்க, நம்ம அப்படியே உட்காந்துட்டே நோக்காமல் போய் நம்ம ஜெயிச்சுதான் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். என்ன அந்த மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. இப்போ கடைசி என்ன பண்ணாங்க, உங்கள் அரசை நாங்கள் தான் காப்பாற்றணும், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு பெருசாக இருக்கணும் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நம்ம பகுதியில் பிடிக்க ஆரம்பித்தாங்க. ஆங்கிலேயரை தவிர மற்ற ஐரோப்பிய அலுவலர்கள் எல்லாரும் அந்த நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிறத அந்த துணைப்படை திட்டத்துடைய ரூல்ஸ். துணைப்படை திட்டத்துடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னா இந்த திட்டத்தில் இணையக்கூடிய இந்திய அரசர் தன்னுடைய படையை கலைச்சிட்டு ஆங்கிலேய படையை ஏற்றுக்கணும். இது உங்களுக்கு தெரிஞ்சு தான் சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான தகவலாக சொல்லப்படுது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஆங்கிலேய அவங்க படையை பராமரிக்கிறது கூட நாம தான் சம்பளம் கொடுக்கணும். புரியுங்களா? அந்த நாட்டு அரசை வந்து ஆங்கிலேயருக்கு கொடுக்கணும். ஆங்கிலேயத்தில் மற்ற ஐரோப்பியர் யாரும் இருக்கவே கூடாது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா இந்த சுதேச நாட்டு அரசர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அயல் நாடுகளுடைய ஒப்பந்தமே செஞ்சுக்கணும். அப்போ நாம் அவங்களுக்கு அடிமையாகிற மாதிரி ஆகிடுது பார்த்தீங்களா? ஸோ அந்நிய அரசுடைய தாக்குதல், அந்நிய அரசுகளுடைய அந்த தாக்குதல், உள்நாட்டு கலவரம் நடக்கிறப்பையும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அந்த நாட்டை பாதுகாக்கும். ஆங்கிலேயருக்கு கிடைச்ச நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய இந்திய சுதேச அரசர்களுடைய அவங்க செலவிலேயே தன்னுடைய படையை பராமரிச்சது. சுதேச அரசர்கள்கிட்ட வேலைக்கு இருந்த எல்லா பிரெஞ்சுக்காரர்களையும் நீக்கிட்டாங்க. அப்போ இங்கே என்ன ஆகுது, பிரெஞ்சுக்காரங்க தொல்லை நமக்கு இல்லை அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க இங்கே நிம்மதியாக இருக்காங்க. இந்தியாவில் மறுபடியும் எழுச்சி பெறக்கூடிய அளவுக்கு அவங்க பிரெஞ்சுக்காரங்க இனிமேல் வர முடியாது அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஸோ கம்பெனி சுதேச அரசர்களுடைய வெளியுறவு கொள்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டை வச்சுருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அதான் நீ வெளிநாட்டில் பேசணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அடிமையாகிறாங்க இல்லைங்களா? ஸோ வெல்லஸ்லி பிரபுடைய இந்த ராஜதந்திர முயற்சி ஆங்கிலேயர் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாற்றிச்சு. இவர் இந்தியாவில் அதாவது இவர் ஒரு பேர் சொல்லுவார், இந்தியாவில் ஆங்கில பேரரசு அப்படிங்கிறத விட இந்தியாவின் ஆங்கில பேரரசு, இந்தியாவின் அது இந்தியாவில் பார்த்தீங்களா? ஸோ இந்தியாவின் ஆங்கில பேரரசுன்ற லெவலுக்கு மாறிடுச்சு. சரிங்களா? சரிங்க, இப்போ அடுத்து என்ன நடந்தது? சுதேச அரசர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய இழப்புகள் பார்த்தீங்கன்னா துணைப்படை திட்டம் இந்திய சுதேச அரசர்களை பலவீனமானவர்களாகவும் பொறுப்பற்றவங்களாகவும் மாற்றிச்சு. பிரிட்டிஷ் கம்பெனியால் பாதுகாக்கப்பட்ட அரசர்கள் தங்கள் குடிமக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் மறந்து அவங்கள சுரண்டினாங்க. துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கிட்ட முதல் நாடு ஹைதராபாத் தான். அதுதான் முதல் நாடுன்னு போடப்பட்டது 1798. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏற்றுக்கிட்ட இந்திய அரசர்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், அயோத்தி நிறைய பேர் இருக்குது. தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா 1799, 1799, அயோத்தி 1801, அதுலேருந்து 2 வருஷம் கழிச்சு பேஸ்வா 1802,
அப்புறம் போன்ஸ்லே 1803 இப்படி வரிசையாக வந்துட்டு இருக்கும். குவாலியர் 4ல், இந்தூர் வந்து 1817, ஜெய்ப்பூர், உதய்பூர் மற்றும் இந்த ஜோத்பூர் பார்த்தீங்கன்னா 18 இப்படியாக வரிசை சொல்லலாம். ரைட். இப்போ துணைப்படை திட்டத்தால் இப்படி ஒரு முக்கியமான தகவல் நடந்ததுக்கப்புறம் வாரிசிலப்பு கொள்கை 1848 டல்ஹௌசி பிரபு, சரிங்களா? டல்ஹௌசி பிரபு இந்தியாவில் ஆங்கிலேய ஆதிக்கத்தை உயர்த்துறதுல முதன்மை சிற்பியாக இருந்தான்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு ஏகாதிபத்தியவாதின்னு சொல்லப்படுது. நான் போடுறதா சட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆங்கிலேய பேரரசை விரிவுபடுத்துறதுக்காக அவர் வாரிசிலப்பு கொள்கை அப்படிங்கிற ஒரு புது கொள்கையை கொண்டு வந்தார். 1848 அவர் அறிவித்த இந்த கொள்கையின்படி சுதேச மன்னர்கள் ஆங்கிலேய அனுமதி இல்லாமல் வாரிசுகளை தத்தெடுக்கக்கூடிய உரிமை கிடையாது. இப்போ அரசருக்கு பையன் வாரிசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பையனை பொண்ணோ எந்த ஒரு வாரிசு இல்லை அப்படின்னா தத்தெடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முறை இருந்தது. பட் இப்போ வந்து அது கிடையாது. வாரிசு இழப்பு கொள்கைப்படி அந்த பகுதி வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு போயிடும். இந்த விதத்தில் நியாயம் பார்த்தீங்களா? ஸோ இந்த கொள்கையை இந்தியர்கள் கடுமையாக எதிர்த்தாங்க. 1857 பெரும்புரட்சிக்கு இந்த கொள்கை முக்கிய காரணமாக அமைச்சது. வாரிசிலப்பு கொள்கை மூலமாக டல்ஹௌசி பிரபு இனிச்சிட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா சதாரா, ஜெய்ப்பூர். சதாரா பார்த்தீங்கன்னா 848, ஜெய்ப்பூர் சாம்பல்பூர் 1849, அதுக்கு அடுத்த வருஷம். அப்புறம் பகர் அப்படிங்கிறது 1850, உதய்பூர் 52, ஜான்சி ரொம்ப முக்கியமானது. ஜான்சி ராணி லட்சுமிபாய், கங்காதர் ராவ் அப்படிங்கிறவர் அரசர், அவருடைய ஒய்ஃப் தான் ஜான்சி ராணி லட்சுமிபாய். அவங்களுடைய பகுதி வாரிசுகள் இல்லாதனால ஆங்கிலேயர் எடுத்துக்குவாங்க. அதை எதிர்த்தா ஜான்சி ராணி லட்சுமிபாய் வீரதரமாக போராடி இருப்பாங்க. 1853 அவங்களுடைய நாடு ஜான்சி, நாக்பூர் 54. ஸோ இப்படியாக அந்த டல்ஹௌசி பிரபு இனிச்சிட்ட பகுதிகள் சொல்லப்படுது. ஆங்கிலேயுடைய அந்த வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கடல் வலிமை அவங்ககிட்ட இருந்தது. நெசவு தொழில் வளர்ச்சி இருந்தது. நம்ம இங்கே இருக்கக்கூடிய பருத்திகளை எடுத்துகிட்டு போய் அங்கே இங்கிலாந்தில் அவங்க புதுசாக ஒன்று தயாரித்து அந்த துணியை கொண்டு வந்து நம்மக்கிட்ட அதிக விலைக்கு விற்றாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ கொடுமையான விஷயம், சரிங்களா? ஸோ அறிவியல் ரீதியாக பிரிக்கப்படாத தொழிலாளர்கள், பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஆங்கிலேய திறமையான ராஜதந்திரம், அவங்ககிட்டே இருந்த அந்த ராஜதந்திரம் தான் இந்திய வணிகர்களுக்கு இடையில் இருந்த பாதுகாப்பு இன்மை அப்படின்றதெல்லாம் சொல்லலாம், சரிங்களா? ஸோ இந்திய அரசர்களுக்கு இடையில் ஒற்றுமை இல்லை, அறியாமை இதெல்லாமே இருந்துச்சு. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியால் பொருளாதார தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது, அந்த வேளாண்மை சூழல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வேளாண்மை தான் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இருந்தது. ஏன்னா வேளாண்மையை சுரண்டது தான் அவங்களுடைய வேலையை. கவர்னர் ஜெனரல் காரன்வாலிஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் ஒரு பெரிய நிலப்பிரபுவாக இருந்திருக்கார். ஸோ ஆங்கில முறையை முன்மாதிரியாக வச்சு இந்தியாவிலையும் நிலப்பரப்புகளை உருவாக்குறதுக்கு அவர் திட்டம் போட்டுட்டு இருந்தார். முகலாயருடைய ஆட்சி காலத்திலேயே நிலவரியை வசூல் செஞ்சு அரசுக்கு கொடுத்துட்டு அப்படி கொடுத்துட்டு இருந்த அந்த இடைத்தரகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வந்தார் காரன்வாலிஸ் பிரபு. அவங்கள ஒரு நிலப்பரப்புகள் மாதிரி நடத்தினார். இதனுடைய விளைவு என்ன ஆயிடுது, இந்தியாவில் முதன்முறையாக ஜமீன்தாரர்கள் அப்படின்ற பேரில் நிலப்பிரபுக்கள் அப்படின்ற ஒரு வர்க்கம் உருவாகிச்சு. ஜமீன்தாரர்கள் நிலங்களுக்கு உரிமையாளர்களாக மாறின இவங்க தங்களுடைய சொத்துக்களை மற்றவங்களுக்கு விற்கிறதுக்கும் வாரிசு நிலங்களை வாங்கிக்கிறதுக்கும் உரிமை கிடைச்சது ஒரு விஷயமா வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் விவசாயிகள் வெறும் குத்தகைக்காரர்களாக தான் மாற்றப்பட்டாங்கன்னு சொல்லப்படுது. கம்பெனி அரசு பார்த்திங்கன்னா ஜமீன்தாரர்களுடைய நேரடி தொடர்பு வச்சுக்கிட்டு குத்தகைக்காரங்கிட்ட தங்களுடைய விருப்பம் நடந்துக்கிறதுக்கும் ஜமீன்தார்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துச்சு, சரிங்களா? ஸோ வங்காளம், பீகார், ஒடிசா அப்படின்னு இந்த பகுதிகளை சேர்ந்த ஜமீன்தார்களுக்கு கூட செஞ்சுக்கிட்ட அந்த தீர்வுக்கு பேர் நிலையான நிலவரி திட்டம் 1793, சரிங்களா? நிலையான நிலவரி திட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுது. ரயத்வாரி முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் அறிமுகம் செஞ்ச வேறுபட்ட நில வருவாய் வரி முறை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முறைப்படி பார்த்தீங்கன்னா விவசாயி நிலத்தோட உரிமையாளர்னு சொல்லப்படுது. அவரே வரி செலுத்துவார். இடையீட்டாளர் அல்லது நிலவரி வசூல் இருக்கிறவங்க இந்த இடையீடு இல்லாமல் அரசே விவசாயி கூட பங்காளி டு நாட்டாம் டு பங்காளிங்கிற மாதிரி அரசே விவசாயி கூட நேரடி தொடர்பில் இருக்கும். நிலவரியை ஒரு விவசாயி அதாவது என்ன சொல்றது, முறையாக அவர் கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தமாக இருக்கும். நிலவரியை செலுத்த தவறினாலோ அவர் நிலத்திலேருந்து வெளியேற்றப்படுவார், சரிங்களா? மேலும் அவருக்கு சொந்தமான அந்த கால்நடைகள் இருந்தாலும் சரி, இந்த ஆடு மாடுகள் எது இருந்தாலும் சரி, அவங்களோட உடைமைகள் இது எல்லாத்தையுமே அரசு பறிமுதல் செஞ்சுருவாங்க. நிலத்தில் தனி சொத்துரிமை அப்படிங்கிற கோட்பாட்டை ரயத்வாரி முறை அறிமுகம் செஞ்சது. தனிநபருக்கு சொந்தமான நிலங்கள் முறையாக பதிவு செஞ்சாங்க. தன்னுடைய நிலங்களை விற்கிறதுக்கும் அடகு வைக்கிறதுக்கும் குத்தகை வெட்டுறதுக்கும் நிலத்துக்கு மேலே தன்னுடைய உரிமையை வேறொருத்தருக்கு கொடுக்கறதுக்கும் விவசாயிக்கு உரிமை இருந்துச்சு. ஆங்கிலேயருடைய வருவாய்க்கு முக்கியமான ஆதாரமாக இருந்த நிலவரி கட்டாயமாக வசூல் பண்ணாங்க. பஞ்ச காலங்களில் கூட பாருங்கள், மழை வெயில இங்கே பஞ்சம் கடுமையாக இருந்தாலும் கூட அந்த பஞ்ச காலங்களில் கூட நிலவரி கொடுக்கணும். நிலப்பிரப்புகளுக்கு குத்தகை தொகையை கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி அரசுக்கு நிலவரி செலுத்துறதுக்கும் நிலம் உள்ளிட்ட தங்களுடைய சொத்துக்களை விவசாயிகள் அடமானம் வைக்கிறதும் வித்துடுறதும் அப்படிங்கிற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. அப்புறம் என்னங்க பண்ணுவாங்க, அப்புறம் பஞ்ச காலங்களில் அவங்க எங்கேருந்து பணம் கொடுப்பாங்க? ஸோ தன்னுடைய சொத்துக்களை விற்று தானே கொடுத்தாங்கன்னா. அப்புறம் அரசாங்கம் கடன் வசதி செஞ்சு தராதால் விவசாயிகள் கடன் வாங்குறதுக்கு வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. கடன் கொடுக்குறவங்க மகஜன் சௌகார் போரா, சரிங்களா? கடன் கொடுக்குறவங்களுடைய பேருங்க இதெல்லாம் அப்படின்னு பல சமூகங்கள் சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. தமிழ் மொழி பேசின பகுதியில் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கடன் கொடுக்குறத தொழிலாக வச்சுருந்தாங்க.
நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கடன் கொடுக்கறது தொழில் வச்சுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். காலனி அரசு வேளாண்மையை வணிகமயமாக்கக்கூடிய அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லுவாங்க, நம்ம அவங்களுக்கு தேவை விவசாயத்துலேருந்து அள்ளி அவங்க நாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. வணிக பயிர்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த என்ன சொல்ல இந்த பருத்தி, சணல், வேர்க்கடலை, எண்ணெய் வித்துகள், கரும்பு, புகையிலை இது எல்லாம் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ற மாதிரி உணவு தானியங்களை விட லாபகரமான விலையை கொடுத்துச்சு. இதனால் விவசாயிங்க என்ன பண்ணால் தங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கும் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை கொடுக்கறதுக்கும் சொந்த செலவுகளுக்கும் தேவையான உணவு பயிர்களை விட சந்தைக்கு தேவையான பயிர்களை மட்டும் உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கர்னல் பென்னிக்விக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இராணுவ என்ன சொல்கிறது, இராணுவ வீரர், என்னது இராணுவத்தில் இருந்த ஒரு முக்கியமான பதவியில் இருந்தவன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் குடிமை பணியாளர்னு சொல்ல முடியாது, ஒரு பொறியாளர் அப்படின்னு அவரை சொல்லலாம். எத்தனை விஷயங்களும் அவர் மேலே இருக்குது. சரிங்களா? ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மேற்கு பக்கம் ஓடக்கூடிய இந்த பெரியார் ஆற்றோட நீரை ஒரு அணையை கட்டி அந்த கிழக்கு பக்கமாக திருப்பின வைகை ஆற்றை சார்ந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான புன்சை நிலங்களை அந்த பாசன வசதி இருக்கிறதா மாற்ற முடியும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார். இவருடைய எண்ணம் ரொம்ப அழகான நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. அது நிறைய லட்சக்கணக்கான மக்கள் வாழணும் அப்படின்னா அவர் என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருந்தார். உண்மையிலே அவருக்கு செலவு வச்சு கும்பிட்டுருக்காங்க. ஆங்கிலேய அரசுகிட்ட இருந்து போதுமான அளவுக்கு பணம் கிடைக்கல. பட் இருந்தாலும் பென்னிக்விக் என்ன பண்ணுறீங்களோ அவர் இங்கிலாந்துக்கு போயிட்டு தன்னுடைய குடும்ப சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று அந்த பணத்தை வச்சு அணையை கட்டி முடித்தார். அணை கட்டுற பணிகள் 1865 சரிங்களா? அதாவது அணை கட்டுற அந்த பணிகளை பார்த்தீங்கன்னா 1895 முடிவடைஞ்சது. 95 முடிஞ்சிடும். 95 வாக்கில் அது முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த முல்லை பெரியார் அணை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த வேளாண் நிலங்களுக்கு தொடர்பான அந்த பாசன வசதி கொடுத்துச்சு அந்த முல்லை பெரியார் அணை. மக்களுடைய நலனில் அக்கறை எடுத்துக்கிட்ட ஆர்தர் காட்டன் ஆகட்டும், பென்னிக்விக் ஆகட்டும், இந்த மாதிரியான ஆங்கிலேய அரசர்களுமே ரிப்பன் பிரபு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஆங்கிலேய அதிகாரிகளும் பொறியாளர்களும் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சியால் நீர்ப்பாசன கால்வாய்கள் நிறைய இடங்களில் கிடச்சின்னு சொல்லுவாங்க. காலனி அரசுடைய அந்த சுதந்திர வணிக கொள்கை கடுமையான நிலவரி வசூல் செய்யக்கூடிய அந்த முறை பஞ்சங்கள் வரத்துக்கு காரணமாக இருந்துச்சு. 1866 to 67 ரொம்ப மோசமான ஒரு வருஷமாக சொல்லப்படுது. ஏன்னா ஒடிசா பஞ்சம் அந்த பகுதியுடைய வரலாற்றில் நடந்த கொடூரமான நிகழ்வுன்னு சொல்லப்படுது. இந்த பஞ்சத்தால் சரிங்களா 66 to 67 இந்த பஞ்சத்தால் பார்த்திங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருந்த மக்களில் 1/3 பகுதி மக்கள் இறந்துட்டாங்க. 1876 to 78 இது ரொம்ப மோசமானதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டுகள் வந்த மிகப்பெரிய பஞ்சம் தமிழ் தாது வருட பஞ்சம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தென்னிந்தியாவை சேர்ந்த விவசாய தொழிலாளர்களையும் கைவினைஞர்களையும் இங்கிலாந்தினுடைய மற்ற குடியேற்றங்களுக்கு குடி போகக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. அவங்கவுங்க பெரிய தோட்டங்களுக்கு இது ஒப்பந்த கூலிகளை வேலைக்கு போனாங்க. இந்தியாவில் இந்த பஞ்சம் 1,03,00,000 மக்களுடைய உயிர்களை பறிச்சுதுன்னு சொல்லுது, பலி வாங்கிச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒப்பந்த கூலி முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த முறையானது பார்த்திங்கன்னா வாங்கின கடனுக்கான அந்த உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்த முறைன்னு சொல்லப்படுது. இது மூலமாக 35 லட்சம் இந்தியர்கள் பல ஆங்கில குடியேற்றங்களுக்கு பெரிய பண்ணைகளில் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா கரும்பு தோட்டங்கள் தான் வேலை செய்கிறதுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா 1843 இந்தியாவில் அடிமை முறை ஒழிச்சப்போ பார்த்திங்கன்னா அந்த அப்போ ஆரம்பித்து 1920 வரைக்குமே நீடிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதனால் பெரிய எண்ணிக்கை அளவு இந்தியர்கள் பார்த்திங்கன்னா எண்ணிக்கையான அளவுக்கு வெளிநாடுகளுக்கு புலம்பெயர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திய பெருங்கடல், ரியூனியன், மொரிஷியஸ், இதிலிருந்து இந்திய பெருங்கடலேருந்து பசிபிக் பெருங்கடல், அதாவது பிஜி தீவுகள் அது வரைக்கும் பரவி இந்தோ ஆப்பிரிக்க மக்கள் தொகை பெருகிறதுக்கு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. மொத்தத்தில் இங்கிருந்து 35 லட்சம் பேர் நம்ம வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒப்பந்த கூலி முறை அப்படிங்கிறது தண்டனைக்குரிய ஒரு ஒப்பந்த முறை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒப்பந்தத்தின்படி பார்த்திங்கன்னா ஒப்பந்த கூலியான ஒருத்தர் அந்த வேலை செய்கிறதுக்கு மறுத்தாலோ, வேலைக்கு வராமல் போனாலோ, அவருடைய முதலாளியுடைய ஆணைகளுக்கு அவர் மறுத்தாலோ, இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல காணாமல் போனாலோ அவருக்கு ஊதியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சிறை தண்டனையும் அனுபவிக்கணும். சரிங்களா? இங்கிலாந்து, பிரான்ஸ், மொரிஷியஸ், ஜமைக்கா இந்த மாதிரி நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தாங்க. இது ஒரு முக்கியமான தகவல் சொல்லப்படுது. பிரிட்டிஷ் இந்தியாவில் பஞ்சங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா 1770 வங்காள பஞ்சம்னு சொல்லுவாங்க. அதாவது வங்காள பஞ்சம் ரொம்ப பெரிய அளவுக்கு 1 கோடி மக்களுடைய அல்லது வங்காள மக்கள் தொகையில் 3/1 பகுதி மக்கள் உயிரை பறிச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆங்கிலேயருடைய ஆட்சி முடிகிறப்ப 1943 பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் வந்த பஞ்சம் 30 லட்சம் மக்கள் பலி வாங்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 1998 நோபல் பரிசு வாங்கின நம்ம அமர்த்தியா சென் அவர் சின்ன பையனாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் அந்த வீதிகளில் பஞ்சத்தால் மனிதர்கள் செத்து மடியதை அவர் நேருக்கு நேரவே பார்த்துருக்காரு. சரிங்களா? ஸோ இப்போது இதுலேயே ஆங்கிலேய பேரரசு எந்த அளவுக்கு உருவாகிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டமாக பார்ப்போம். ஆங்கிலேய அரசு இந்தியாவில் கால் ஊனுறதுக்கு பக்சார் போர் தான் முக்கிய காரணம்னு சொல்லப்படுது. வங்காளம், அவத் நவாபுகள் மட்டும் இல்லாமல் முகலாய பேரரசு 2ஆம் ஷா ஆலமும் ஆங்கிலேயரை எதிர்த்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க.
பக்சார் போர் முடிவில் பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி வியாபாரத்தன்மை இழந்து அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்துச்சு. போருடைய முடிவில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் இங்கிலாந்துக்கு போனார். வங்காள நிர்வாகத்தில் ஊழல் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சதுனால அவர் வில்லியம் கோட்டை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார். விளைவுக்கு அதை என்ன சொல்லுங்க, அந்த கிளைவுக்கு வந்த ஒரு சோதனை பாருங்கள். அந்த அவருக்கு முன்னாடி பதவி வகித்த அந்த ஆளுநர்னு சொல்லப்படக்கூடிய வாட்சி டாட் அப்படின்ற ஒரு பேர் இதை பாருங்க, வாட்சி டாட் அப்படின்னா அவைத்துங்கிறது ஒரு ஊரோட இடத்தோட பேர். ஆலம் வசம் மறுபடியும் ஒப்படைச்சது ஒரு ஏற்புடையதாக இல்லை. அதனால் அவர் சுஜாவுத்தோலாவுடைய ஒரு புது பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தார். அதோட விளைவாக 2 அலகாபாத் உடன்படிக்கைகள் கையெழுத்தாச்சு. வங்காளம், பீகார், ஒரிசா பகுதியுடைய திவானி, அதாவது வரி வசூல் செய்யக்கூடிய அந்த வருவாய் நிர்வாகம் அதிகாரத்தை பார்த்திங்கன்னா கம்பெனி வசம் பேரரசர் ஒப்படைச்சார். பேரரசர் கிளைவுகிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடியே மீர் ஜாபருடைய அந்த என்ன சொல்கிறது வாரிசாக பொறுப்பேற்றுக்கிட்ட நவாப் பார்த்திங்கன்னா நிஜாம் பொறுப்புகளை கம்பெனி வசம் ஒப்படைச்சிருந்தார். அதனால் திவானாவும் நிஜாமாவும் கம்பெனி செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு, அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போனாங்க. இப்போ திவானுடைய கடமை என்னவாக இருக்கணும்? அதாவது வரி வசூல் பண்ணுறது, குடிமக்களுடைய நிதி நிர்வாகத்தை கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றது வச்சுக்கிறது இவங்களுடைய வேலை. நிஜாமோட கடமை இராணுவ செயல்பாடுகளோ அதே மாதிரி குற்றவியல் நீதி வழங்குறதும் தான். இப்படியாக கம்பெனி உண்மையான அதிகாரத்தை தன் வசம் தக்க வச்சுட்டு வெற்று நிர்வாகத்தை மட்டுமே நவாப் கிட்ட விட்டு வச்சது. ஸோ இந்த மாதிரியான நிர்வாக முறைக்கு பேர் தான் இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு, இரட்டை அரசு முறை அப்படின்னு சொல்லப்படுது. இரட்டை ஆட்சி முறை சீக்கிரமாகவே உடைய ஆரம்பிச்சது. பொறுப்புகளை ஏற்றுக்காத அரசாட்சி முறை வங்காளத்தில் 1770 வந்த கடுமையான பஞ்சத்திற்கு கொண்டு போய் சேர்ந்துச்சு. 3ல் ஒருத்தர் அப்படின்ற விதத்தில் மக்கள் இறந்துட்டாங்க. கம்பெனி ஊழியர்கள் அரிசி வணிகத்தில், அதாவது அரிசி உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த வணிகத்தில் வச்சுருந்த அந்த ஏகபோக கட்டுப்பாடும் அவங்கள அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஃபாலோ செஞ்ச அந்த லாப நோக்கம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பஞ்சத்தில் இருந்தாலும் அவங்களுடைய லாப நோக்கத்தில் தான் அவங்க அந்த வணிக ஏற்றுமதியில் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த துயர சூழல் மேல் அதிகரிச்சுன்னு சொல்லுவாங்க. கடைசியாக கம்பெனி தன்னுடைய பொறுப்பு உணர்ந்ததோட அதனுடைய விளைவாக 1773 ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு கொண்டு வந்துச்சு. வங்காளத்துடைய ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு நியமனம் செய்யப்பட்டார். 1772 வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனியுடைய நிர்வாக தலைவர் ஆளுநர் தான். அப்புறம் வில்லியம் பார்த்திங்கன்னா கோட்டையிலையோ அது வில்லியம் கோட்டையிலோ அந்த சார்ஜ் கோட்டையிலோ இருப்பார். வில்லியம் கோட்டையில் பார்த்திங்கன்னா ஆளுநராக பதவி வகித்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக கவர்னர் ஜெனரலாக பதவி உயர்த்தப்பட்டார்னு சொல்லப்படுது. கவர்னர் ஜெனரல் கிழக்கிந்திய கம்பெனியுடைய இயக்குனர் மன்றம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. 1833 இந்த பட்டய சட்டம்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக அந்த பதவி இந்தியாவோட அந்த கவர்னர் ஜெனரல் அப்படின்ற ஒரு நிலையத்துக்கு, அந்த நிலை ஏற்றத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. 1857 பெருங்கழகத்துக்கு அப்புறம் இந்திய அரசுடைய பொறுப்பு கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட இருந்து இங்கிலாந்து அரசு நேரடியாக எடுத்துக்கிறதுக்கு வகை செஞ்சது 1858 விக்டோரியா மாகாணியுடைய பிரகடனம் முறையாக அரச பிரதிநிதி வைஸ்ராய் மற்றும் கவர்னர் ஜெனரல் சொல்கிறது அப்படின்ற சொற்றொடரை கையாண்டுச்சுன்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்ட முதல் வைஸ்ராய் மற்றும் இந்திய கவர்னர் ஜெனரலாக கானிங் பிரபு நியமனம் செய்யப்பட்டார். அப்படிங்கிறதோட இன்றைய கிளாஸ் வீடியோஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்து உங்களுக்கு கண்டினியூ வரும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.